Okay. Hare Krishna. பக்தர் அனைவருக்கும் பணிவான வணக்கம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. பக்தர் அனைவரையும் இந்த பகவத்கீதை ஓவர்வியூ வகுப்புக்கு வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ இது வரைக்கும் நம்ம 14 அத்தியாயங்களை கடந்து வந்திருக்கிறோம். இன்று நம்ம பார்க்க போறது 15வது அத்தியாயம், புருஷோத்தம யோகம் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்துக்கான பேர். அதுக்கு முன்னாடி 14வது அத்தியாயத்துல நாம என்ன பார்த்தோங்கிற நம்ம ஒரு சின்ன ரீகேப் பண்ணிட்டு நம்ம இந்த அத்தியாயத்துக்குள்ள போகலாம். 14வது அத்தியாயத்துல ஏன் இங்க இந்த மாதிரி ஒரு இது வந்துகிட்டு இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? எப்படி அதை ஸ்டாப் பண்றது? ஸ்கிரீன்ல உங்களுக்கு எதுவும் தெரியுது அந்த மாதிரி? ஹரே கிருஷ்ண பிரபு, ஒரு ஃப்ளோ சார்ட் தெரியுது. எனக்கு தமிழ் வாசிக்க தெரியாது. ஸோ என்ன சொல்லிருக்குன்னு தெரியாது. இல்லை, ஒரு இங்கிலீஷ்ல ஏதோ ஒன்று ப்ளீஸ் மூவ் த விண்டோன்னு சொல்லி எனக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்கு. அது ஏன் வருது, அப்படி எங்கேருந்து வருதுன்னு எனக்கு புரியல. ஓகே, எங்கட ஸ்கிரீனில அந்த மாதிரி டிஸ்பிளேல எதுவும் தெரியுதா உங்களுக்கு? ஒரு ஃப்ளோ சார்ட் தெரியுது பிரபு. ஃப்ளோ சார்ட் லைக் தமிழ் சொல்லிட்டு லைக் 14.19 to 14.27 லைக் அந்த டிஃப்ரெண்ட் டாக் அந்த ஒரு சார்ட் தெரியுது. ஓகே, மற்றபடி வேற எதுவும் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் இங்கிலீஷ்ல அந்த எதுவும் தெரியல? எல்லாம் தமிழ் இருக்குது. ஓகே ஓகே, அது எனக்கு மட்டும்தான் இங்கே பிளிங்க் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைன். ஸோ 14வது அத்தியாயம் நமக்கு 4 டிவிஷனாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். முதல்ல முக்குணங்கள் என்ன அப்படிங்கிறத கிருஷ்ணர் சொன்னாரு. அதுல முக்குணங்கள் எங்க இருக்கு, அதுல நாம எந்த குணத்துல செயல்படுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா அந்த முக்குணத்தோடைய ஒரு ஆதிக்கம் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ தென்
மூணாவது டிவிஷன்ல வந்து நம்ம எப்படி வந்து அந்த குணங்கள்னால வேற வேற ஒரு இலக்க, ஒரு டெஸ்டினியை நம்ம எப்படி வந்து அடைகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். நாலாவது டிவிஷன்ல வந்து எப்படி அந்த குணங்களை வந்து நம்ம தாண்டுறது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அது ஒன்றுக்கும் நம்ம பல உதாரணங்களோட நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ கிருஷ்ணர் வந்து இந்த முக்குணங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கலாம். அதுலதான் வந்து கிருஷ்ணர் இப்ப என்ன பண்ண போறாரு, இந்த 15வது அத்தியாயத்துல நமக்கு வந்து விளக்க போறாரு. இந்த முக்குணங்களை நம்ம வந்து கடந்தா நம்ம எதை அடையலாம் அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயத்துடைய ஒரு சாரம். அதுதான் வந்து கிருஷ்ணர் இங்க வந்து புருஷோத்தம யோகம் அப்படின்னு இந்த அத்தியாயத்தை சொல்றதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த முக்குணங்களை வந்து கடந்து வர்றதுதான் வந்து என்ன, புருஷோத்தம யோகம். அதாவது சுத்த சாத்வீகமான ஒரு நிலையில செய்யக்கூடிய அந்த பக்தி தூண்டு தான் புருஷோத்தம யோகம் அப்படிங்கிறது. ஏன்னா பக்தி அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி முக்குணங்களையும் நம்மளால பண்ண முடியும். தாமசீக பக்தி, சாத்வீக பக்தி, ராஜசீக பக்தின்னு முக்குணங்களையும் நம்மளால பண்ண முடியும். அது வந்து கிருஷ்ணர் கொஞ்சம் அடுத்து 17வது அத்தியாயத்திலையும் கொஞ்சம் 18வது அத்தியாயத்திலையும் வந்து சொல்லுவாரு. அப்ப நம்ம டீட்டெயிலாவே வந்து பார்க்கலாம். அது ஒவ்வொரு குணத்திலையும் எப்படி 3 நிலைகள் இருக்குங்கிறதையும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். அதாவது கீழ்நிலை, அப்புறமா மத்தியம நிலை, அப்புறமா வந்து உத்தம நிலை அப்படின்னு சொல்லி 3 விதமான ஒரு நிலைகள்ல 3 குணங்களையுமே நம்ம வந்து பார்ப்போம். அப்படின்னா 9 டிவிஷன்ல நம்ம வந்து பக்தி பண்ண முடியும். சர்ப்ரைசிங்கா இருக்கும். ஆனா அது நம்ம அந்த அந்த அத்தியாயத்தை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அப்ப நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ கிருஷ்ணர் வந்து இந்த 15வது அத்தியாயத்தை சொல்றதோடைய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த முக்குணங்களை கடந்து வர்றதுனால நம்ம எந்த மாதிரியான ஒரு இலக்கை வந்து அடைய போறோம், யாரை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயத்தினுடைய ஒரு சிம்பிளான சாரம். இந்த அத்தியாயம் வந்து ஒரு சின்ன அத்தியாயம், 20 ஸ்லோகங்கள் மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம். ஆனாலும் இந்த அத்தியாயம் மிக மிக ஒரு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே பகவான் சொன்னது சக்தி வாய்ந்தது தான். பொதுவா வந்து சில நேரங்கள்ல மரண தருவாயில இருக்கக்கூடியவருக்கு வந்துட்டு இந்த அத்தியாயத்தை ஸ்பெசிபிக்கா வந்து அவருக்கு அந்த மரண தருவாயில இருக்கிறவருக்கு வந்து படிச்சு காட்டுறது அப்படிங்கிறது வந்து நம்ம ஜென்ரலா பக்தர்கள் பண்ணக்கூடிய ஒண்ணு. ஏன்னா இது டைரக்டா பகவான் கிருஷ்ணர்கிட்ட நம்ம போகக்கூடியதை பத்தி சொல்றதுனால, இந்த அத்தியாயத்தை கேட்கறதுனால ஒருத்தர் வந்து பகவானை ஸ்மரணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை வந்து அந்த மரண தருவாயில இருக்கிறவருக்கு படிச்சு காட்டுறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் பக்தர்கள்கிட்ட வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த அத்தியாயமும் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அத்தியாயம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அத்தியாயத்துல 4 பிரிவுகள் இருக்கு. முதல் பிரிவு வந்து இந்த பௌதிக உலகத்தை நாம வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. இந்த பௌதிக உலகத்தை நம்மளுடைய ஒரு சொந்த இருப்பிடமா நம்ம வந்து நினைக்கிறதா, இல்லைன்னா வந்து ஜஸ்ட் வந்து ஒரு லாட்ஜ் இல்லை ஹோட்டல் மாதிரி வந்து நம்ம இந்த பௌதிக உலகத்தை, அந்த மெட்டீரியல் வேர்ல்டை நம்ம அப்படி பார்க்கறதா அப்படிங்கிறத கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. அது எதனால அப்படி சொல்றாருங்கிறத நம்ம பார்க்கலாம். 2வது வந்து இந்த பௌதிக உலகம், ஆன்மீக உலகம்னா என்ன, அந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்ன அப்படிங்கிறதையும் வந்து கிருஷ்ணர் இந்த 2வது பிரிவுல வந்து சொல்றாரு. 3வது பிரிவுல வந்து யார் இந்த பௌதிக உலகமா இருக்கட்டும், இல்ல ஆன்மீக உலகமா இருக்கட்டும், இந்த ரெண்டையுமே மெயின்டைன் பண்ணக்கூடியவர் யாரு, பராமரிக்கக்கூடியவர் யாரு அப்படிங்கிறத கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. 4வதா அதனுடைய சாரம் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. ஸோ இந்த அத்தியாயம் முழுவதும் தான் வந்து கிருஷ்ணர் தான் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. அர்ஜுனன் முன்னாடியே கேட்ட அந்த ஒரு கேள்விக்காக கிருஷ்ணர் இங்க வந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே அர்ஜுனன் வந்து கேட்டான், அந்த முக்குணங்களை வந்து கடந்தவர்கள் அடையக்கூடிய இலக்கு என்ன அப்படிங்கிறத. ஸோ அதனால வந்து கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்துல அதை வந்து விளக்குறாரு. ஸோ முதல் பிரிவுல நம்ம வந்து பார்க்க போறது என்னன்னா, இந்த பௌதிக உலகம் அப்படிங்கிறது நம்மளுடைய சொந்த இருப்பிடமா, இல்லைன்னா இது நமக்காக வந்து இது நமக்கு வந்துட்டு ஒரு ஹோட்டல் மாதிரியா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்.
எதனால அப்படின்னு சொன்னா, இப்போ நான் உங்க ஊருக்கு வர்றேன். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு விசிட் பண்றதுக்காக நான் வர்றேன். அப்போ நான் அங்க வந்தேன்னா ஸ்டே பண்ணணும். அப்போ ஸ்டே பண்றதுக்காக நான் வந்து ஒரு ஓன் ஹவுஸ் நான் வந்து வாங்கிப்பேனா, இல்லைன்னா வந்து ஜஸ்ட் நான் வந்து ஒரு 1 வீக் தான் ஸ்டே பண்ண போறேன். அதனால எங்கேயாவது வந்துட்டு ஹோட்டல்ல நான் வந்து ஸ்டே பண்ணுவேனா? எது பெஸ்ட்? எது கரெக்ட்? சொல்லுங்க. ஹோட்டல் பிரபுஜி. ஹோட்டல் ஹோட்டல். யா ஹோட்டல் யாரும் உங்க வீட்டுக்கு கூப்பிட மாட்டீங்க அப்பனா? ஹோட்டல்ல தங்கிட்டு அப்படியே போயிருங்கன்னு சொல்லிடுவீங்க. நோ 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 ஓகே. அதான் பிரபு, Thank நான் you. கூப்பிட வந்தேன், போன் பாக்கெட்ல இருந்தது. நீங்க ஹோட்டல்ல தங்க வேணாம், எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லணும்னு. ஆமா அதுக்குள்ள நீங்க உங்களோட இதை எடுத்துட்டீங்க. சாரி. No, no, no. I know. ப்ளீஸ் நீங்க கம் டு எல்லாரும் மை வந்து ஹோம் பிரபு. எஸ், thank you. பட் ஜெனரலா நமக்கு அந்த நீங்க தான் மாதிரி வர யாருமே கொடுத்து வைக்கணும் பிரபுஜி. தேங்க் யூ. ஜென்ரலா யாருமே தெரியல, நமக்கு அந்த ஊர்ல யாருமே தெரிந்தவங்க இல்ல, நண்பர்கள் இல்ல, உறவினர்கள் இல்ல அப்படின்னு சொன்னா there is no ஆப்ஷன். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ஹோட்டல்ல தங்கணும், அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். நான் ஒரு வாரம் தங்குறதுக்காக நான் ஒரு பெரிய ஒரு வீடு நான் வாங்கி அதுல நான் வந்து எனக்கு என்னுடைய வீட்டுல வந்து இந்த மாதிரி வந்து என்னது அந்த வீட்டுல இந்த மாதிரி சோஃபா இருக்கணும், இப்படி வந்து பிக்சர் இருக்கணும், இந்த மாதிரி வந்து கிச்சன் இருக்கணும், அதுல இந்த மாதிரி இட்டாலியன் மார்பிள் இருக்கணும். இதெல்லாம் நான் வந்து பிளான் பண்ணி ஒண்ணு நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஏன்னா நான் வர்றது ஜஸ்ட் ஒரு 1 வீக் நான் இருப்பேன், திரும்ப போயிடுவேன். அதுக்கப்புறமா மேபி நெக்ஸ்ட் இயர் கூட நான் வரலாம். ஆனா அந்த ஹோல் இயர் அந்த வீடு வந்து எந்த விதமான ஒரு யூஸ் இல்லாம இருக்கும். அதுக்காக நான் என்னுடைய உழைப்பெல்லாம் நான் அந்த பணத்தெல்லாம் அதுல போட்டேன்னா அது வந்து வேஸ்ட் இல்லையா? அது மாதிரிதான் இந்த பௌதிக உலகம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த பௌதிக உலகத்துக்குள்ள நம்ம வந்து ஒரு கெஸ்ட் மாதிரி வந்திருக்கிறோம், சும்மா சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். அப்போ இங்க நான் வந்து எனக்காக வந்து ஒரு நிரந்தரமான ஒரு இருப்பிடத்தை நான் வந்து ரெடி பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக நான் வந்து என்னுடைய காலம், எனர்ஜி, அப்புறம் பணம், இது எல்லாத்தையும் நான் அதுல வேஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னா அது எப்படி நான் வந்து ஒரு வெளியூருக்கு போகும்போது அங்க ஸ்டே பண்றதுக்காக நான் ஒரு வீடு வந்து பர்மனண்டா நான் வந்து வேணும்னு நினைக்கிறேனோ அது மாதிரிதான். அது எந்த விதத்துலயுமே வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவு கிடையாது. ஆனா நம்ம நினைப்போம், என்ன பிரபு அது ஒரு வாரம் இருக்கிறதுக்கும் நாங்க வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ற ஒரு வீடுக்கும் வித்தியாசம் இல்லையா அப்படின்னு நம்ம நினைப்போம். சரி, ஜஸ்ட் a second. யா நாங்க வந்து வாழ்நாள் ஃபுல்லா வாழ்ற ஒரு வீடுக்கும் 1 வீக் வந்து ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணிட்டு வர்றது வித்தியாசம் இல்லையா பிரபு அப்படின்னு நம்ம வந்து நினைப்போம். நம்மளுடைய வாழ்நாள் அப்படிங்கிறது அதோடைய டியூரேஷன் அதிகபட்சமா நமக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல ஆரோக்கியமா இருந்தா கூட ஒரு 120 வயசு வரைக்கும் இருப்போம்னு வச்சுக்கோங்க. இப்போ மகாபாரதத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி இருக்கு. அங்க வந்து ஒரு ரிஷி, அவருடைய பேர் வந்து லோமசர் அப்படின்னு சொல்லி பேர். அவரை பார்க்கறதுக்கு வந்துட்டு நாரதர், கிருஷ்ணர் 2 பேருமே வந்து போறாங்க. அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு குடிசை இருக்கு. ஹட், குடிசைனா ஹட். அது உள்ளுக்குள்ள அதோடைய சைஸே எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் இல்லையா, இந்த போஸ்டர்ல உட்கார்ற அளவுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதை கவர் பண்ற மாதிரி ஒரு ஹட் இருக்கும், ஒரு குடிசை இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அந்த ரிஷி வந்து 7 அடி உயரம் இருப்பார். அந்த மாதிரி ஒரு ரிஷி வாழக்கூடிய ஒரு இடம் என்னன்னா அந்த ஒரு சின்ன ஒரு ஹட், ஒரு குடிசை. அதுக்குள்ள அவர் உட்காரதான் முடியும், படுக்க கூட முடியாது. அவ்வளவுதான் அந்த குடிசை. அதுக்குள்ள அவர் வந்து வசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த இடத்துக்கு நாரதரும் கிருஷ்ணரும் வந்தாங்க. வந்து அவங்கள வந்து விசிட் பண்ணாங்க. அப்போ அவங்கள வந்து உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறதுக்கு கூட அவர்கிட்ட இடம் கிடையாது. அதனால அவர் வந்து என்ன பண்ணாரு, கஷ்டப்பட்டு அவர் வெளியில வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி
இந்த மாதிரி என்னுடைய ஆசிரமத்தை தேடி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவங்க கூட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நாரதர் வந்து சொன்னாரு, ஏங்க ஒரு குடிசை கொஞ்சம் அட்லீஸ்ட் வந்துட்டு நாங்கெல்லாம் வந்தா உட்கார்றதுக்காக ஒரு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரியாவது கொஞ்சம் நீங்க வந்து ஒரு குடிசை கட்ட வேண்டாமா? நீங்க உட்கார்றதுக்கே இடம் இல்லாத அளவுக்கு கட்டி வச்சிருக்கிறீங்களே, என்ன இது அப்படின்னு சொல்லி நாரதர் கேட்கிறாரு. அதுக்கு அந்த லோமஸ் ரிஷி சொன்னாரு, இல்ல இல்ல, நம்ம இந்த பௌதிக உலகத்துல இருக்க போறது ஏதோ ஒரு டெம்பரரியான ஒரு டைம் தான். அதுக்கு எதுக்கு கஷ்டப்பட்டு அவ்வளவு பெருசாலாம் வந்து கட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி நான் வந்து சிம்பிளா நான் வந்து கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. டெம்பரவரி தாங்க, அட்லீஸ்ட் உங்களுடைய ஆயுள் காலம் வரைக்கும் நீங்க இருப்பீங்கல்ல அப்படின்னு. என்ன அந்த அளவுக்கு நமக்கு என்ன பெருசா ஆயுள் காலம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்படி உங்களுக்கு எவ்வளவு ஆயுள் காலம் அப்படின்னு சொல்லி நாரதர் கேட்டார். அதுக்கு அந்த லோமஸ் ரிஷி சொன்னாரு, அவருடைய தேகத்துல இருந்து ஒரு முடி புதுந்தது அப்படின்னு சொன்னா பிரம்மாவுடைய பிரம்மாவுடைய ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து 2000 சதுரீகம். ஒரு சதுரீகம் அப்படிங்கிறதே எத்தனை லட்சம் வருடங்கள்ங்கிறது கணக்கு பண்ணி பாருங்க. அப்போ 2000 சதுரீகங்கள் வந்து பிரம்மாவுடைய ஒரு நாள். அது மாதிரி அவர் வந்துட்டு அவருக்கு 1 மாத காலம் இருக்கு, அது மாதிரி அவருக்கு 1 வருடம், அது மாதிரி 100 வருட காலம் பிரம்மா வாழ்வார். அப்படின்னா இவருடைய ஆயுள் காலம் எவ்வளவு இருக்குன்னு வந்து யோசித்து பாருங்க. அவர் தேகத்துல இருந்து ஒரு முடி உதிர்ந்தா பிரம்மாவுடைய ஒரு நாள் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப இவருடைய ஆயுள் காலம் எவ்வளவு பெருசா இருக்கு. ஆனா அத கூட அந்த ரிஷி வந்து என்ன நினைக்கிறாரு, நான் டெம்பரவரி தானே இந்த உலகத்துல நினைக்கிறாரு. நமக்கு லைஃப் எவ்வளவு நாள் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மா தெரியவே தெரியாது. உண்மையிலேயே டெம்பரவரின்னு சொன்னா நம்ம தான். ஆனா நம்ம இந்த பௌதிக உலகத்துக்குள்ள வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், பயங்கரமான ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு வந்து வீடு இந்த மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருந்தாதான் வந்து எனக்கு வந்து என்னது இன்டீரியர்லாம் எப்படி இருக்கணும், என்னென்னமோ வந்து பிளான் பண்ணிக்கிறோம். ஏதோ இந்த வீட்லயே நம்ம வந்து 1000 வருடம் வாழ போற மாதிரி, லட்சக்கணக்கான ஆண்டு வாழ போற அந்த ரிஷியே வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, உட்கார்ற அளவுக்கு தான் வந்து குடிசை கட்டி இருக்கிறாரு. ஆனா நம்மளுடைய உண்மையான ஒரு வீடு எங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது கோலோகத்துல, பகவானுடைய தாமத்துல நம்மளுடைய உண்மையான வீடுங்கிறது அங்கதான் இருக்கு. ஸோ அந்த வீடு ஆல்ரெடி வந்து பியூட்டிஃபுல்லா தான் இருக்கு. அங்க நம்ம போய் வந்து டெக்கரேட் பண்றதுக்கு எதுவும் அவசரம் கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணணும், இங்க இந்த மாதிரியான ஒரு பௌத்திகமான ஒரு மெட்டீரியல் ஒரு கன்வீனியன்ஸ் இல்லைன்னா வந்து ஒரு சொபசிகேட்டடான ஒரு லைஃப்பை வந்து நம்ம வாழ்றதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம என்ன பண்ணணும், பகவானை நோக்கி நம்ம வந்து நம்மளுடைய கவனத்தை செலுத்தணும். பட் ஏன் இங்க இதை பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. இது ஏன் இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமா நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. அதுக்குதான் பதில் வந்து இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் வந்து சொல்றார். ஸ்ரீ பகவானுவாச்ச ஊர்துமூலம் அதசாகம் அஸ்வத்தம் பிராகுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேத சவேதவேத். மொழிபெயர்ப்பு: புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், மேல் நோக்கிய வேர்களையும் கீழ் நோக்கிய கிளைகளையும் வேத பதங்களை இலைகளாகவும் கொண்ட ஒரு ஆலமரம் உள்ளது என்று கூறப்படுகின்றது. இம்மரத்தை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன். ஸோ இங்க ஒரு இமேஜ் இருக்கு, பார்க்கலாம். நீங்க ஒரு ட்ரீ, ஒரு மரம் இருக்கு, அது வந்து அப்ஸ் அண்ட் டவுனா வந்து இருக்கு. அதுதான் வந்து இங்க கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்றாரு. ஊர்துவ மூலம் அதகஸ்டாகம். ஒரு பெரிய அஸ்வத்தம் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரம் வந்து எப்படி இருக்கான், தலைகீழ இருக்கான். வேர்கள் வந்து மேல இருக்கு, கிளைகள் எல்லாம் கீழே இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. அப்படி ஒரு மரத்தை நாங்க பார்த்ததே இல்லையே பிரபு அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுக்கான அனுபவம் நமக்கு இங்க இருக்கு. பிரபுபாதர் வந்து அடிக்கடி அது சொல்லுவாரு. ஒரு நதிக்கரை ஓரத்திலயோ இல்லைன்னா ஒரு குளத்தின் கரை ஓரத்திலயோ நம்ம வந்து போனோம்னா அந்த கரை ஓரத்துல இருக்கக்கூடிய அந்த மரமானது இப்படித்தான் வந்து நமக்கு அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ல தலைகீழ தெரியும். அது தலைகீழ தெரியும், ஆனா அது நிஜம் கிடையாது. பக்கத்துல நிஜமான ஒரு மரம் வந்து இருக்கு. சோ அது மாதிரி இந்த பௌதிக உலகம் அப்படிங்கிறது நிஜமான அந்த ஆன்மீக உலகத்துடைய ஒரு பிரதிபிம்பம். அதுக்காக இது வந்து பொய்ன்னு கிடையாது, இது வந்து டெம்பரவரி. பகவான் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த ஆன்மீக உலகத்தினுடைய அந்த வேர்ல இருந்து என்ன பண்ணிருக்கிறாரு, அப்படியே வந்து அந்த
அந்த ஆன்மீக உலகத்துடைய ஒரு ரிஃப்ளெக்ஷனை என்ன பண்ணிட்டாரு, அந்த வேர்ல இருந்து கீழே தலைகீழான ரிஃப்ளெக்ஷன்னா நேரானது இல்ல, தலைகீழானது. அந்த தலைகீழான ஒரு ரிஃப்ளெக்ஷனை என்ன பண்ணிட்டாரு, இதை மெட்டீரியல் வேர்ல்டு வந்து கிரியேட் பண்ணிட்டாரு. ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், ஆன்மீக உலகத்துல எதெல்லாம் வந்து பர்ஃபெக்டா நடந்துகிட்டு இருக்கோ அதெல்லாம் இங்க வந்து தலைகீழ பண்ணிட்டு இருக்கோம். ஆன்மீக உலகத்துல நம்ம எல்லாரும் பர்ஃபெக்டா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க பௌதிக உலகத்துல என்ன பண்றோம், அப்படியே தலைகீழ எல்லாரும் எனக்கு சேவை பண்ணணும்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆன்மீக உலகத்துல எல்லாரும் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பௌதிக உலகத்துல நேர் தலைகீழ நான் வந்து எல்லாரும் எனக்கு வந்து சேவை பண்ணணும்னு நம்ம வந்து நினைப்போம். அதுதான் இந்த உதாரணத்தினுடைய ஒரு அர்த்தம். எதனால இந்த மரம் வந்து தலைகீழான ஒரு எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பௌதிக உலகங்கிறது ஆன்மீக உலகத்தினுடைய ஒரு தலைகீழான ஒரு பிம்பம். சோ அங்க எல்லா விதமான அந்த அன்பு பரிமாற்றங்கள் ஆன்மீக உலகத்திலையும் இருக்கு. ஆனா அது எல்லாமே வந்து கிருஷ்ணரை மையமா வச்சு இருக்கு. அதே இது இந்த பௌதிக உலகத்துல நம்ம எல்லாமே நம்மளை சுத்தி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். சோ இந்த விதத்துல இந்த பௌதிக உலகத்துல நம்ம என்ன பண்றோம், ஆன்மீக உலகத்துல நிரந்தரமான ஒரு இருப்பிடம் நமக்கு இருக்கு. அதை நம்ம என்ன பண்றோம், இந்த பௌதிக உலகத்துல நமக்கு நிரந்தரமான ஒரு இருப்பிடம் வேணும்னு சொல்லி நம்ம இங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த உலகமே தற்காலிகமானதா இருக்கிறப்போ இந்த உலகத்துல நாம மட்டும் எப்படி வந்து நிரந்தரமா இருக்க முடியும்? நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எப்படி நிரந்தரமா இருக்க முடியும்? எதுவுமே இந்த பௌதிக உலகத்துல நிரந்தரமா இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பௌதிக உலகம் வந்து தலைகீழானது. இங்க நம்ம பண்றது எல்லாமே வந்து தலைகீழாகத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல இந்த ஒரு உதாரணத்தை கொடுக்குறாரு. எல்லாமே கிருஷ்ணர் மையமா இருக்க வேண்டிய எல்லாருமே கிருஷ்ணர் மையமா வச்சு செய்ய வேண்டிய நம்ம என்ன பண்றோம், எல்லாமே நம்மளை வந்து சென்டரா வச்சு பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் இந்த உலகத்துல நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு தப்பு. ஆன்மீக உலகத்துல கிருஷ்ணர் தான் அந்த உலகத்தை வந்து சிருஷ்டி பண்ணவரு, அவர் தான் அந்த உலகத்துக்கு எஜமானர். இந்த பௌதிக உலகத்துல நாம என்ன நினைக்கிறோம், நம்ம தான் எல்லாமே சிருஷ்டி பண்ணது, நமக்கு தான் எல்லாமே சொந்தம்னு நினைக்கிறோம். ஈவன் தோ இந்த சூரியன் சந்திரன் இது எதையுமே நம்ம சிருஷ்டி பண்ணாட்டினா கூட அதை எல்லாம் அனுபவிக்கிறது யாரு, நாம தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுதான் இங்க நம்ம பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. அது நம்ம இங்க வந்து சரியா வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த மரத்தை அதனாலதான் இங்க வந்து கிருஷ்ணர் வந்து தெளிவா வந்து சொல்றாரு, இந்த மரத்தை யாரு வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டானோ அவன் வந்து வேதங்களை அறிந்தவன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வேதத்துல கிருஷ்ணர் தான் மையம்னு சொல்லியிருக்கு, கிருஷ்ணர் தான் சென்டர்னு சொல்லியிருக்கு. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த பௌதிக உலகம் ஆன்மீக உலகத்தினுடைய ஒரு தலைகீழ் பிம்பம் அப்படிங்கிறது தான் இந்த மரம். ஓகே, ஸோ இந்த மரத்தை நம்ம வந்து கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்போ வேதத்துல வந்து என்ன சொல்லியிருக்கு, கிருஷ்ணர் தான் சென்டர் பாயிண்ட், அவர் தான் வந்து இந்த ஆன்மீக உலகத்தையும் பௌதிக உலகத்தையும் படைத்தவர் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் இங்க வந்து கிருஷ்ணர் சொல்றாரு. அதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த உலகத்துல வந்து நமக்கு ஏராளமான ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்ட் வந்து இருக்கு. பார்க்கறதுக்கு உண்மையிலேயே வந்து அது வந்து எப்படி இருக்கும், ஒரிஜினல் மாதிரியே இருக்கும், ஆனா அது டூப்ளிகேட். இது நமக்கே வந்து அனுபவம் இருக்கும். நிறைய பிராண்டடான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன இருக்கு, இப்போ வந்து டூப்ளிகேட்ல வந்து வருது இல்லையா? ஸோ அது மாதிரி நம்ம என்ன பண்றோம், இந்த பௌதிக உலகத்துல ஒரு பிம்பத்தை தான் நம்ம வந்து தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த ரேசர் லைட் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த சில ஷாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரேசர் லைட் வச்சிருப்பாங்க. அந்த லைட் வந்து எங்கேயோ ஒரு கார்னர்ல வச்சிருப்பாங்க. ஆனா அந்த லைட் வந்து என்ன பண்ணும், அது பல மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து அது அப்படியே பல டிசைன்ஸ்ல வந்து என்ன ஆகும், அந்த லைட் வந்து அப்படியே டான்சிங் பண்ணிட்டு இருக்கும், அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஏதோ ஒரு மூவ்மெண்ட் வந்து அந்த லைட்ல வந்து இருக்கும். அப்போ அந்த ரோட்ல அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஒரு குழந்தை வந்து அந்த லைட்டை பார்த்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைக்கு அது ரொம்ப வந்து சர்ப்ரைசிங்கா இருக்கும். சடனா வந்து இந்த ஒரு வெளிச்சம் எங்க இருந்து வந்துச்சு, அதுவும் வந்துட்டு ஒரு நல்ல கலரா இருக்கும், அதுல வந்து ஒரு ரூபம் இருக்கும். அந்த குழந்தை என்ன பண்ணும், அது நிஜம்னு சொல்லிட்டு அதை போய் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அது என்னதான் போய் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணா கூட அந்த குழந்தையினால என்ன பண்ண முடியாது,
அந்த வெளிச்சம், அந்த அந்த ஒரு ஒளியினால வரக்கூடிய அந்த ரூபத்தை அந்த குழந்தையினால பிடிக்கவே முடியாது. அதுக்கு அந்த ஒளி எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கவும் முடியாது. ஆனா அந்த குழந்தைக்கு வந்து என்னன்னா, அது வந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு மூமெண்டா இருக்கும். அந்த குழந்தை அதை வந்து என்ஜாய் பண்ணும். ஆனா கொஞ்ச நேரத்துல வந்து என்ன ஆயிரும், டயர்ட் ஆயிரும். ஏன்னா அந்த அந்த ஒளி எங்க இருந்து வருதுன்னு அதுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஒளியை பிடிச்சி அது எதுவுமே அது கூட வந்து ஒரு அன்பு பரிமாற்றமோ இல்ல எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சும் அதோட வந்து பண்ணிக்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணிடும், ஸோ இது கூட நான் எந்த விதத்துலையும் வந்து ஒன்றும் என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அதை விட்டுட்டு போயிடும். ஸோ அதே மாதிரி தான் நாமளும் என்ன பண்றோம், இங்க இந்த பௌதிக உலகத்துல, அதாவது இது வந்து ஆன்மீக உலகத்துடைய ஒரு தலைகீழான ஒரு பிம்பம். ஸோ அங்க ஆன்மீக உலகத்துல நிஜமா இருக்கக்கூடிய அந்த இன்பங்கள் எல்லாம் இங்க நம்ம வந்து என்ன பண்றோம், தலைகீழான ஒரு விதத்துல நம்ம வந்து என்ஜாய் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். ஸோ இதுல வந்து அந்த ஹாப்பினஸ் இருக்கும், அதுல அந்த ஹாப்பினஸ் இருக்கும்னு சொல்லி என்ன பண்றோம், அதை வந்து தேடி ஓடி அதுல உண்மையான ஒரு எசன்ஸ், அந்த ஹாப்பினஸ்ங்கிற அந்த ஒரு எசன்ஸ் இதுல இருக்கும் அதுல இருக்கும். நம்ம என்ன பண்றோம், அந்த குழந்தை மாதிரி அந்த லைட்டை வந்து பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்றோம். ஆனா நம்மளால வந்து உண்மையிலே பிடிக்க முடியாது. எவ்வளவு முயற்சி பண்ணா கூட இந்த உலகத்துல நம்மளால 100% வந்து என்ன பண்ண முடியாது, ஹாப்பியா இருக்கவே முடியாது. ஸோ அதுக்கப்புறமா ஒரு நாள் நம்ம வந்து என்ன ஆகும், அந்த குழந்தை எப்படி அந்த ஒளியை பிடிக்க முடியாம டயர்டாகி போதும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வருதோ, அது மாதிரிதான் நாமளும் வந்து என்ன பண்றோம், ஒரு நாள் வந்து டயர்டாகி போதும், இந்த உலகத்துல என்ஜாய் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா, ஆனா உண்மையான ஹாப்பினஸை வந்து நம்ம ஏற்கனவே அனுபவிச்சிருக்கிறோம் ஆன்மீக உலகத்துல. அதனால அந்த ஆத்மா வந்து அந்த உண்மையான ஆனந்தத்துக்கான ஒரு ஏக்கத்தோடயே இருக்குது. அதுக்கப்புறமா அந்த ஆத்மா உண்மையான அந்த ஆனந்தம் எங்க இருக்கு அப்படிங்கிறத அது தேட ஆரம்பிக்குது. அது கிருஷ்ணர்கிட்ட வந்து அந்த தேடுதல் முடிஞ்சது அப்படின்னு சொன்னா அது கரெக்டான ஒரு டெஸ்டினிக்கு வந்ததுன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னு சொன்னா அதோடைய தேடுதல் இன்னும் பல ஜென்மங்கள் வந்து தொடரும். ஓகே, அதனால இப்போ கிருஷ்ணர் நமக்கு வந்துட்டு சரியான ஒரு பாதையை வந்து காமிச்சு கொடுத்துருக்கிறாரு. அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த கிருஷ்ண பக்தியை நம்ம வந்து சீரியஸா எடுத்துக்கணும். அது இல்லை அப்படின்னு சொன்னா கையில கிடைச்ச அந்த கோகினூர் டைமண்டை வந்து விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டூப்ளிகேட்டான ஒரு ஒரு கண்ணாடி கல் அதை வந்து எடுத்துட்டு இதுதான் வைரம்னு நினைச்சிட்டு நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டியதான். ஓகே, ஸோ இங்க நீங்க பார்க்கலாம் ஒரு ரிஃப்ளெக்ஷன். அதனால இங்க நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பிரதிபலிப்பு உண்மையானது அல்ல, ஆனால் அது உண்மையான பொருளின் இருப்பை சுட்டி காட்டுகிறது. பௌதிக உலகம் மற்றும் அதன் வேற்றுமைகளின் அனுபவம் உண்மையான ஆன்மீக உலகம் இருப்பதை சுட்டி காட்டுகிறது. ஸோ ரிஃப்ளெக்ஷன் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப கண்டிப்பா ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்னு ஒண்ணு இருக்கணும். அந்த ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் இல்லைன்னா நமக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜஸ்ட் எப்படி இங்க வந்து இந்த ட்ரீயோடைய ஒரு ஷேடோ வந்து இந்த ஒரு வாட்டர்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதோ, அதே மாதிரி இப்போ நான் இருக்கிறேன், என்னுடைய ஒரு ஷேடோ வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வந்து ஃப்ளோர் பூமியில விழுகலாம், இல்லை ஒரு ஒரு நீர்ல ஒரு வாட்டர்ல தெரியலாம். இப்போ யாராவது வந்துட்டு அந்த ஒரு ஷேடோவோட போய் பேசி ஆனந்தமா இருக்க முடியுமா? அந்த ஷேடோவோட வந்து பேசி அவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்த முடியுமா, இல்லை கோபத்தை வெளிப்படுத்த முடியுமா? ஏதாவது ஒரு ஒரு எக்ஸ்சேஞ்ச் அந்த ஷேடோவோட பண்ண முடியுமா சொல்லுங்க? முடியாது. அந்த ஷேடோவோட பேசி டயர்டாகி போகும். ஏன்னா அதுல இருந்து நமக்கு எந்த விதமான ஒரு எக்ஸ்சேஞ்சும் இருக்க போறது கிடையாது. பட் ஆனா அந்த ஷேடோ இருக்கிறதுனால அந்த ஷேடோக்கு சொந்தமான ஒருத்தர் இருக்கிறாருங்கிறது நமக்கு வந்து தெரியுது. அப்ப அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், அவரோட பேச முயற்சி பண்ணோம்னா நம்ம அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த பௌதிக உலகம்னு ஒண்ணு இருக்கிறது வந்து ஆன்மீக உலகம்னு ஒண்ணு இருக்கிறத வந்து நமக்கு உணர்த்துது. அதை நம்ம வந்து ரியலைஸ் பண்ணி என்ன பண்ணணும், அந்த உண்மையான அந்த இருப்பிடத்தை தேடி நம்மளுடைய பயணத்தை வந்து தொடங்கணும். அதை தொடங்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு சரியான டைரக்ஷன்ல போகுதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்மளுடைய ஃபுல் லைஃப் வந்துட்டு அந்த ரிஃப்ளெக்ஷன்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் நிஜம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வர்றது அப்படின்னா, நம்ம முதல்ல வந்து என்ன பண்ணணும், நம்மளுடைய உண்மையான அடையாளம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது வந்து ஒரு நாய் இல்லையா, டாக். இந்த டாக்கோடைய தலையில வந்து ஒரு கிரீடம் வச்சிருக்கு. அதுக்கு வந்து ஒரு நல்ல தங்க சிம்மாசனம் கொடுத்துருக்கு.
இப்போ இந்த நாய் தலையில வந்து இந்த தங்க சிம்மாசனம் வச்சு கிரீடம் வச்சு சிங்காசனத்துல உட்கார வச்சா கூட இந்த நாய் வந்து உண்மையிலே வந்து ஒரு ராஜாவா ஆக முடியுமா? முடியாது. 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 அந்த நாயோடைய உண்மையான ஒரு பொசிஷன் என்ன? நாயே அந்த தான். நாயதான். நாயோடைய சுபாவம் என்ன? அது ஏதாவது ஒரு எஜமானனுக்கு வந்துட்டு கீழ்ப்படிந்து இருக்கிறது தான் அந்த நாயோடைய ஒரு சுபாவம். அந்த நாயால வந்து என்ன பண்ண முடியாது? யாரையும் கமெண்ட் பண்ண முடியாது. கரெக்டா? பிரபுஜி. கமெண்டிங் பவர் வந்துட்டு நாய்க்கு கிடையாது இல்லையா? சோ அது மாதிரிதான் நாமும் இந்த நாய் இருக்கிற இடத்துலதான் நாமும். யாரும் வந்து கோச்சிக்காதீங்க, என்ன ப்ரோ நம்மளை வந்து இதோட கம்பேர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி. அதாவது வந்து ரியலான ஒரு பொசிஷன் வந்து நம்ம சர்வெண்ட்டுங்கிறதுக்காக இந்த ஒரு உதாரணம் வந்து காமிக்கப்பட்டிருக்கு. சோ அதுதான் உண்மை. ஆனா நாம இங்க வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நான் தான் வந்து ராஜா, நான் தான் கண்ட்ரோலர் அப்படின்னு நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மை அது கிடையாது. நான் சர்வெண்ட் அப்படிங்கிறதா உண்மையான ஒரு அடையாளம். நான் பகவான் கிருஷ்ணருக்கும் பக்தர்களுக்கும் நான் வந்து ஒரு சேவகன் அப்படிங்கிறத நம்மளுடைய உண்மையான ஒரு ஐடென்டிட்டி. அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? இங்க பார்க்கக்கூடிய எல்லாமே வந்து கிருஷ்ணரோட தொடர்பு படுத்தி பார்க்க முடியும். அப்போ இது எதுக்குமே நான் உரிமையாளன் இல்லைங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும். இது எல்லாமே கிருஷ்ணருடைய சொத்துன்னு நமக்கு வந்து எண்ணம் வரும். அப்போ இதை நான் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். அதுதான். ரெண்டாவது வந்து என்னன்னா, பற்றுதல் மூலம் பற்றற்ற தன்மை. எப்படி பற்றுதல் மூலமா பற்றற்ற தன்மை நம்மளால வளர்த்துக்க முடியும்? பற்றுதல் வந்து எங்க வைக்கணும்? கிருஷ்ணர் மேல வைக்கணும். ஆனா நாம எங்க வச்சிருக்கிறோம்? தலைகீழா நம்ம வந்து இந்த ஒரு ஜட வஸ்து, ஒரு ஜஸ்ட் ஒரு டெட் ஆப்ஜெக்ட், அது மேல வந்து நம்ம வந்து அட்டாச்மெண்ட் வச்சிருக்கோம். அதுதான் சொன்னேன், இந்த உலகம் தலைகீழான ஒரு பிம்பம் அப்படின்னு சொல்லி. ஆன்மீக உலகத்துல எல்லாமே கான்சியஸா இருக்கும். கான்சியஸா இருக்கிறவங்க மேல வந்து அன்பு வச்சிருப்பாங்க. ஆனா இந்த பௌதிக உலகத்துடைய ஒரு நேச்சர் என்னன்னா, கம்ப்ளீட்டா அப்படியே வந்து ஒரு டெட் மேட்டருக்கு மேல வந்து என்ன பண்ணுவாங்க? அட்டாச்மெண்டா இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வீடு ரொம்ப பிடிச்சிருக்கலாம், இல்லைன்னா அவங்க வச்சிருக்கிற கார் ரொம்ப பிடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு டெட் மேட்டருக்கு மேல வந்து பயங்கர அட்டாச்மெண்டா இருப்பாங்க. அந்த ஒரு டெட் மேட்டர்னால வந்து என்ன பண்ண முடியாது? எந்த விதத்திலையும் அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்ல முடியாது, ஒரு லவ்விங் எக்ஸ்சேஞ்ச் எதுவுமே பண்ண முடியாது. ஆனாலும் கம்ப்ளீட்டா அதுக்கு மேலதான் நமக்கு வந்து அட்டாச்மெண்ட் இருக்கும். அதுதான் இந்த பௌதிக உலகம் தலைகீழான ஒரு பிம்பம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். ஏன்னா ஆன்மீக உலகத்துல உயிருள்ள ஒரு நபருக்கு மேல வந்து அட்டாச்சா இருப்பாங்க. அங்க அந்த லவ்விங் எக்ஸ்சேஞ்ச் நடந்துட்டு இருக்கும். ஆனா இங்க கம்ப்ளீட்டா டெட் மேட்டர் தான் எல்லாமே இல்லையா? சொத்துக்காக பணத்துக்காக என்ன பண்றோம்? அந்த கான்சியஸான ஒரு நபரை நம்ம வந்துட்டு நம்ம கிட்ட இருந்து விளக்கிடுறோம், தூரம் வச்சிடறோம். வேணாம், அவங்க வந்தாங்கன்னா நமக்கு சொத்துல பங்கு கேட்பாங்க, இல்லைன்னா நம்ம அவங்களுக்காக நிறைய பணம் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம்? ஒரு உயிருள்ள ஒரு நபரை வந்து நம்ம ஒதுக்கிடுறோம். அது இந்த பௌதிக உலகத்துடைய ஒரு நேச்சர். அதுக்கப்புறமா இந்த பௌதிக உலகத்துல பௌதிக இயற்கையின் மீதான அதிகாரத்தன்மையை விடுது. அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மெட்டீரியல் வேர்ல்ட ரூலிங் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர் நம்ம கிட்ட வந்து இருக்கு. அதனாலதான் வந்து மனிதன் வந்து என்ன பண்றான்? நதி அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓடி என்ன பண்ணணும்? அது கடல்ல போய் கலக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அந்த நதியை தடுத்து அணையை கட்டி, இது வந்து புத்திசாலித்தனம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது புத்திசாலித்தனம் கிடையாது. அது வந்து இயற்கையை நான் வந்து கண்ட்ரோல் பண்றதுன்னு அர்த்தம். அது இயற்கையோடைய சுபாவம் என்ன? நதி அப்படிங்கிறது கடலை நோக்கி போகணும், கடல்ல கலக்கணும். அதுதான் அதோடைய உண்மையான ஒரு சுபாவம். நதி கடல்ல கலக்க விடாம தடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா வந்து என்ன ஆகும்? அந்த நீருடைய என்ன சொல்றது, அந்த நதி வந்து நாளடைவுல அது அது வந்து குறைஞ்சிரும். அந்த வாட்டர் பாடி இருக்கு இல்லையா, அது வந்து குறைஞ்சிரும். அதனாலதான் நீங்க வந்து நல்லா பாருங்க, முன்னாடி வந்து நதிகள்லாம் பல கிலோமீட்டருக்கு வந்துட்டு அகலமா ஓடிக்கிட்டு இருந்த ஒரு நதி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப வந்து சின்னதாயிரும். இது நீங்க பல பேர் உங்களுக்கே உங்களுடைய ஊர்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த நதி முன்னாடி பயங்கரமா பெரிய ஒரு பல கிலோமீட்டர் அகலமா ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்க ஸ்ரீரங்கத்துல பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், காவேரி முன்னாடி அவ்வளவு அகலமா ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ
ரொம்ப சின்னதா ஓடிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி பல இடங்கள்ல காரணம் என்னன்னா, நம்ம ஏதோ ரொம்ப புத்திசாலி மாதிரி அந்த இயற்கையை வந்து நம்ம ரூல் பண்றதுக்கு பாக்குறோம். அப்போ அது வந்து என்ன பண்ணுது, பதிலுக்கு நம்மள அது வந்து பழி வாங்குது. அந்த மாதிரி பல விஷயங்கள், இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி பல விதங்கள்ல நம்ம வந்து என்ன பண்றோம், நேச்சர், மெட்டீரியல் நேச்சர், அந்த பௌதிக இயற்கையை வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், நம்ம வந்து ரூல் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ அதை விட்டுட்டு என்ன பண்ணணும், இது பகவானுடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து ரூல் பண்ணணும்னு நம்ம நினைக்க கூடாது. ஓகே. ஸோ இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, மனம் சொல்லும் பாதையில் செல்வதா, கடவுள் காட்டும் பாதையில் செல்வதா, இதுதான் நம்ம வந்து டிசைட் பண்ணணும். இந்த மைண்ட் வந்து என்ன பண்ணும், எப்பயுமே நான் என்ஜாய் பண்ணணும், நான் தான் வந்து என்ஜாயர், நான் தான் வந்து கண்ட்ரோலர், நான் தான் வந்து ஓனர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும், மைண்ட் எப்பயுமே இதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். இது நமக்கு எல்லா செயல்களையும் நம்மளால வந்து இதை உணர முடியும். ஒவ்வொரு செயல்களையும் நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி வந்து அந்த ஒரு மென்டாலிட்டியில தான் நம்ம வந்து செயல்பட்டு இருக்கோம். நான் தான் என்ஜாயர் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி, இல்லைன்னா நான் தான் கண்ட்ரோலருங்கிற ஒரு மென்டாலிட்டி. இது வீட்டில் இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், எங்கனாலும் சரி, இந்த ஒரு சுபாவம் எப்போதும் நமக்குள்ள வந்து இருந்துட்டு இருக்கிறத நம்மளால வந்து உணர முடியும். ஆனா அது வந்து மனசு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனா நாம என்ன பண்ணணும், பகவான் கிருஷ்ணர் நமக்கு இங்க கீதையில என்ன சொல்றாருன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிரகாரம் நம்ம வந்து வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அப்படி நம்ம அமைச்சோம்னா என்ன பண்ண முடியும், நம்மளால பகவானுடைய இடத்துக்கு போக முடியும். நம்ம மனசு சொல்லக்கூடிய பாதையில போனோம் அப்படின்னு சொன்னா இந்த பௌதிக உலகத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ இந்த சாய்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே நமக்கு வந்து இருக்கும். இந்த மனித தேகத்துல நமக்கு இந்த 2 சாய்ஸ் அப்படிங்கிறது எப்பயுமே இருக்கு. வேற தேகத்துல வந்து இந்த 2 சாய்ஸ் கிடையாது. ஆனா இந்த மனித தேகத்துல நமக்கு இந்த 2 சாய்ஸ் இருக்கு. பகவான் சொல்லக்கூடிய பாதையை தேர்ந்தெடுக்கிறதா, இல்லைன்னா மனசு தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதையை, மனசு சொல்லக்கூடிய பாதையை தேர்ந்தெடுக்கிறதா அப்படின்ற அந்த ஒரு சாய்ஸ் ஆனது நமக்கு எப்போயுமே வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒண்ணு முடிஞ்சா இன்னொன்னு, ஒண்ணு முடிஞ்சா இன்னொன்னு அப்படின்னு சொல்லி இந்த சாய்ஸ் ஆனது கண்டினியூஸா த்ரூ அவுட் த லைஃப் நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். அப்ப கண்டினியூஸா நமக்கு வந்துட்டு அந்த கைட்லைன் அப்படிங்கிறது நமக்கு தேவை. அதனாலதான் இந்த பகவத்கீதா அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கை முழுவதும் நமக்கு தேவை வழிகாட்டுறதுக்கு. ஸோ அப்போ நம்மளால வந்து எல்லா தருணத்திலையுமே வந்து கரெக்டான அந்த பாதையை தேர்ந்தெடுக்க முடியும். இல்லை அப்படின்னு சொன்னா மனசு சொல்லக்கூடிய பாதையை தேர்ந்தெடுத்து நம்ம எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா ஸோ அதற்கு பின் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக். இது வந்து ஜென்ரலா எங்க வந்து பொருந்தும் அப்படின்னு சொன்னா, சினிமாலாம் நம்ம வந்து பார்ப்போம். அதுல ஒரு ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாரு, வாழ்க்கையில சாதிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. படத்தோடைய எண்டுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து அந்த நினைச்சதை அச்சீவ் பண்ணதோட காமிச்சு அவங்க வந்து மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்கன்னு போட்டுருவாங்க. ஆனா ரியலா அதுக்கப்புறமா வந்து ரியல் லைஃப்ல ஆஹ் மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்து தெரியாது. அந்த படத்துல மகிழ்ச்சியா நடிச்ச நடிகரும் வந்துட்டு உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டயலாக் தான். நம்ம நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியா இருப்போமா அப்படின்னா இருக்க மாட்டோம். மனசு சொல்லக்கூடிய அந்த பாதையை தேர்ந்தெடுத்து நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், இதை அடைஞ்சிட்டா நான் வந்து சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு மனசு சொல்லும். அந்த டெஸ்டினிக்கு போனதுக்கு அப்புறமா தான் நமக்கு தெரியும், நான் இன்னும் அந்த முழு ஹாப்பினஸை அடையலை அப்படின்னு. அது வரைக்கும் அந்த காலம், எனர்ஜி எல்லாமே வேஸ்ட். ஸோ அதனால மனசு சொன்ன பாதையில போனோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த டெஸ்டினி அடைஞ்சா சந்தோஷமா இருப்போம்ன்றது என்னைக்குமே வந்து நடக்காது. ஆனா அதே இது பகவான் சொல்லக்கூடிய அந்த பாதையில நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எப்போதும் நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியா வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கு. அந்த நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம் அப்படிங்கிறது நமக்கு பகவானுடைய ஆன்மீக உலகத்துல நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அந்த உலோகத்தை அடையிறதுக்கான அந்த பாதையை தான் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, இங்க நமக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதனால நம்ம எப்பயுமே நம்மளுடைய லைஃப்ல இந்த சாய்ஸை எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கிறதுல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்லைன்னா நம்ம வேற பாதையில போயிடும். ஸோ இப்போ இரண்டாவது வந்து பௌதிக உலகம், ஆன்மீக உலகம்னு 2 இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அந்த ஆன்மீக உலகத்துடைய ஒரு தன்மை என்ன, அடுத்து பௌதிக உலகத்துடைய ஒரு தன்மை என்ன அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போறோம்.
ஓகே. ஏன்னா அந்த தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த உலகத்துக்கு போனா நமக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு நன்மை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். ஸோ நம்ம வந்து அந்த தேவையா இல்லையான்னு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு, இப்போ அந்த ஆன்மீக உலகத்துடைய தன்மையை பத்தி வந்து சொல்றாரு. ஓகே. ந தத் பாஷயதோ சூர்யோ ந சாங்கோ ந பாவக யத் கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. மொழிபெயர்ப்பு: எனது அந்த பரம வாசஸ்தலம் சூரியனாலோ சந்திரனாலோ நெருப்பினாலோ மின்சாரத்தினாலோ ஒளியூட்டப்படுவது இல்லை. அதனை அடைபவர்கள் ஒருபோதும் இந்த ஜட உலகத்திற்கு திரும்புவதில்லை. ஸோ கிருஷ்ணர் நமக்கு இங்க வந்து ஒரு கேரண்டி கொடுக்குறாரு. இங்க ரெண்டு விஷயம் கிருஷ்ணர் சொல்றாரு. ஒண்ணு, அவருடைய இருப்பிடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. இன்னொன்னு, அங்க வந்தா நம்ம திரும்ப இங்க வர தேவையில்லை அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. ஓகே. மூணாவது ஒரு விஷயம், அங்க எந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கெல்லாம் அவசியம் இல்லை அப்படிங்கறத கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. அதெல்லாம் இங்க வந்து நமக்கு அவசியமா தேவைப்படுது. ஸோ குறிப்பா வந்து கிருஷ்ணர் இங்க சூரியன், சந்திரன், நெருப்பு, அப்புறமா மின்சாரம், ஒரு 4 விஷயத்த வந்து குறிப்பா சொல்லி அது அந்த உலகத்துல இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல அனைத்துமே இந்த நாளைத்தான் வந்து சார்ந்து இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையே இந்த நாளைத்தான் சார்ந்து இருக்கு. சூரியன் இல்லைன்னா எந்த ஒரு பயிருமே வந்து என்ன ஆகாது, இந்த உலகத்துல வளராது. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஒரு சுவை அப்படிங்கிறது எதுல இருந்து கிடைக்குது? அது சந்திரனுடைய ஒளியில இருந்து கிடைக்குது. அப்புறம் அதை நம்ம வந்து சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன வேணும்? நெருப்பு வேணும். நம்ம வயிற்றுல அது வந்து நம்மளுடைய ஸ்டொமக்ல அது வந்து டைஜஸ்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும்? நம்ம பாடியிலேயே அந்த ஹீட் இருந்தாதான், அந்த ஃபயர் இருந்தாதான் என்ன ஆகும்? அது டைஜஸ்டே ஆகும். ஸோ இந்த விதத்துல இந்த சூரியன், சந்திரன் அப்படிங்கிறது இந்த பௌதிக உலகத்துல நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கு. ஆனா அந்த ஆன்மீக உலகத்துல அதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. இன்னொரு காரணம், இந்த பௌதிக உலகத்துல இந்த சூரியன் சந்திரனாலதான் என்ன ஆகுது, காலம் அப்படிங்கிறது கணக்கிடப்படுது. அப்போ அந்த சூரியன் சந்திரனுடைய ஒரு சுழற்சியில வந்து என்ன ஆகுது, என்னுடைய இந்த வாழ்க்கையானது கணக்கிடப்படுது. நான் இத்தனை காலம் நான் இருக்க முடியும், இத்தனை காலத்துக்கு அப்புறமா நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு கால கணக்கு அந்த ஆன்மீக உலகத்துல இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு, அந்த உலகத்துல சூரியன் சந்திரனுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறாரு. அப்படின்னா அங்க வந்து காலம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்றாரு. காலம் வேலை செய்யாதுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு வயசாகாதுன்னு அர்த்தம். அததான் கிருஷ்ணர் இங்க வந்து சாப்பிட்டா வந்து நமக்கு வந்து சொல்றாரு. அங்க சூரியன் சந்திரன் கிடையாது அப்படின்னு சொல்லி. இங்க சூரியன் சந்திரன் இருக்கிறதுனால ஒரு விதத்துல நமக்கு நன்மை. ஏன்னா அந்த சூரியன் சந்திரன் இருக்கிறதுனாலதான் நம்ம ஜீவனம் நடக்குது. இன்னொரு விதத்துல தீமை என்னன்னா, அந்த சூரியன் சந்திரன் சுழண்டுட்டு இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய ஆயுள் குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. சோ அந்த ரெண்டுமே கிருஷ்ணர் இங்க நமக்கு சொல்லி, ஆன்மீக உலகத்துல இந்த 2 பிரச்சனையுமே இல்ல. அங்க சூரியன் சந்திரன் இல்ல அப்படின்னு சொன்னா, அப்போ நமக்கு சாப்பிடுற சாப்பாடுலாம் வந்து டைஜஸ்ட் ஆகுமா அப்படின்னு ஒரு வந்து கவலை இருக்கலாம். பயப்பட தேவையில்லை. அங்க பகவானுடைய அந்த தேஜஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒளியினாலேயே எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆன்மீக உலகத்துல இந்த மாதிரி பசி, தாகம், தூக்கம் எதுவுமே வந்து நமக்கு ஒரு தொல்லையாக நமக்கு வந்து இருக்காது. ஓகே. சோ கிருஷ்ணர் ஆன்மீக உலகத்தை பத்தி வந்து சொன்னாரு. இப்போ நம்மளை பத்தி வந்து சொல்றாரு. மமைவம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. அதாவது வந்து நாம எல்லாருமே வந்து யாரு, கிருஷ்ணருடைய ஒரு அம்சம். ஏன் கிருஷ்ணர் நம்மளை வந்து ஆன்மீக உலகத்துக்கு வா வா வான்னு சொல்றாரு அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கலாம். நாங்க இங்க நல்லா தானே இருக்கிறோம், எங்களை ஏன் வந்து அங்க வாங்க அங்க வாங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கலாம். அதுக்குதான் கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, இல்ல இல்ல, நீங்க எல்லாருமே வந்து என்னுடைய அம்சம். எப்படி ஒரு குழந்தை வந்து ஆஹ் அம்மாவோட இருக்கிறது தானே வந்து கரெக்டானது இல்லையா? இப்போ நம்ம பார்ப்போம், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்க வந்து பிரிந்து வாழணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன குழந்தை இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த குழந்தை வந்து யார் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்தா, அந்த குழந்தை யார் கூட இருக்கணும்னு சொல்லுவாங்க? சொல்லுங்க. சொல்லுங்க. அம்மா கூட. அம்மா கூட. எஸ், வெரி குட். அம்மா கூட தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க, அப்பா கூட இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அம்மா தான் என்ன பண்ணுவாங்க,
அந்த குழந்தைய வந்து நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ அது மாதிரி இங்க ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஆன்மீக உலகத்துக்கும் பௌதிக உலகத்துக்கும் அந்த தலைகீழான ஒரு அனுபவம் இருக்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஆன்மீக உலகத்துல கிருஷ்ணர் அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறாரு. அதோடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து என்ன ஆகுது இங்க, அது அம்மா கிட்ட இருந்து வெளிப்படுது. கிருஷ்ணர் ஆயிரம் அம்மாவுடைய அன்புக்கு இணையான ஒரு அன்பு காட்டக்கூடியவர். அதனாலதான் கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு, அவர்கிட்ட இருந்து பிரிந்து வந்த நாம திரும்ப அவர்கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காக இங்க பலவிதமான செயல்களை வந்து பகவான் வந்து செய்யறாரு. நம்ம அவருடைய நித்தியமான அந்த அம்சம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு உறவை திரும்ப வந்து புதுப்பிச்சுக்கிறதுக்காக பகவான் வந்து என்ன சொல்றாரு, நீங்க திரும்ப என்னுடைய லோகத்துக்கு வந்துருங்க அப்படிங்கிறார். அதான் அவர் தான் சிருஷ்டி பண்ணாரு, அது அவருடைய லோகம் தான். ஆனாலும் வந்து கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அதுல நமக்கு வந்து பங்கு கொடுக்குறாரு. அது ஒரு நம்ம லோகம் அப்படின்னு சொல்றாரு. அவரே சிருஷ்டி பண்ணவரா இருந்தா கூட அவர் வந்து என்ன சொல்றாரு, அது நம்ம லோகம் அப்படிங்கிறாரு. அப்படின்னா அதுல நமக்கும் வந்து உரிமை வந்து இருக்குன்னு வந்து கிருஷ்ணரே வந்து சொல்றாரு. ஏன்னா நம்மளாம் அவருடைய அம்சம் அப்படிங்கிறதுனால. சோ நம்ம என்ன பண்ணணும், பகவானோட அந்த இழந்த அந்த உறவை திரும்ப வந்து புதுப்பிச்சுக்கணும். அதுக்காக தான் இந்த மனித பிறவி வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால கிருஷ்ணர் நமக்கு இங்க அந்த உலகத்தோடைய ஒரு நேச்சரையும் சொல்லி, அதுக்கப்புறமா நம்மளுடைய நேச்சரையும் இங்க வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. நம்ம 2 பேருக்குமே நிரந்தரமான நித்தியமான ஒரு உறவு இருக்கு. அதை மறந்துட்டு நீங்க இங்க வந்து இருக்கீங்க, தயவுசெய்து என்ன பண்ணுங்க, திரும்ப என்கிட்ட வந்துருங்க அப்படின்னு இங்க வந்து சொல்றாரு. ஓகே, ஸோ நம்ம இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நமது உண்மையான அடையாளத்தில் செயல்படும் போது வாழ்க்கை ஆனந்தமயமானதாகும். நான் கிருஷ்ணனுடையவன் என் முடிவே அவசியம். ஸோ நம்ம இந்த வாழ்க்கையில பலவிதமான ஒரு அடையாளங்களை நம்ம வந்து வச்சுக்கிறோம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு நாட்டை சார்ந்தவன், ஒரு வீட்டை சார்ந்தவன், ஒரு ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை சார்ந்தவன், இந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்றோம், நம்ம பலவிதமான அடையாளங்களை நமக்கு வந்து வச்சுக்கிறோம். ஆனா உண்மையான அடையாளம் என்ன, அமைவம்ச ஜீவலோக்கு. நம்ம எல்லாம் வந்து கிருஷ்ணருடைய ஒரு அம்சம் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு அடையாளம். அந்த ஒரு அடையாளத்தை நம்ம வந்து உணரும் போது, அதன் அடிப்படையில நம்மளுடைய வாழ்க்கையை அமைக்கும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஆனந்தமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறமா கிருஷ்ணர் இந்த பௌதிக உலகத்துடைய ஒரு தன்மையை வந்து சொல்றாரு. ஏன்னா அதாவது ஆன்மீக உலகத்துக்கு வந்து வரணும்னு சொன்னாரு. வந்தா என்ன நன்மை, அங்க வந்தவங்க திரும்ப இந்த பௌதிக உலகத்துக்கு வர தேவையில்லை அப்படின்னு சொன்னாரு. ஓகே, இந்த பௌதிக உலகத்திலேயே இருந்தா என்னதான் பிரச்சனை அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கேள்வி வரும். அதுக்குதான் கிருஷ்ணர் இங்க என்ன பண்றாரு, அந்த பௌதிக உலகத்துடைய ஒரு நேச்சர் என்னன்னு இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்றாரு. சரீரம் யத்தவாப்னோதி யச்சாப்யுக்ராமதீஸ்வர கிரஹீத்வைதானி சம்யாதி வாயுர்கந்தான் இவாஷயா. மொழிபெயர்ப்பு: காற்று நறுமணத்தை தாங்கி செல்வதை போல ஜட உலகில் இருக்கும் உயிர்வாளி ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு வாழ்வின் பல்வேறு உணர்வுகளை சுமந்து செல்கிறான். இவ்வாறு ஒரு வகையான உடலை பெற்று பின்னர் மீண்டும் வேறொரு உடலை ஏற்பதற்காக இதனை கைவிடுகிறான். ஸோ இதுதான் வந்து பௌதிக உலகத்துடைய ஒரு நேச்சர். இங்க நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஒரு உடல்ல இருந்து இன்னொரு ஒரு உடலுக்கு மாறிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அப்போ ஒரு உடல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதோட நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சிருது அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. இந்த தேகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுது, அது ஒரு தேகத்திலிருந்து இன்னொரு தேகத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. அது எப்படி நடக்குதுங்கிறது தான் கிருஷ்ணர் இங்க வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணம் கொடுத்துருக்காரு. எப்படி வந்து ஏர் காத்துல வந்து ஒரு நல்ல அரோமா, ஒரு ஒரு வாசனை வருமோ, ஒரு சுகந்தம் அது வருமோ, அந்த காத்து வந்து என்ன பண்ணுது, அந்த நல்ல அரோமாவை கேரி பண்ணிட்டு வருது. அது மாதிரி இந்த ஆத்மா வந்து என்ன பண்ணுது, தன்னுடைய மனசு அந்த சூட்சும தேகத்தினால வந்து இப்போ இந்த தேகத்தினால நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்களுக்கு ஏற்ப ஒரு கர்ம வினையை நம்ம வந்து செஞ்சு என்ன பண்றோம், அடுத்து போகக்கூடிய தேகத்தை நம்ம ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணிடுறோம். எப்படி வந்து ஒரு புழு பார்த்துருப்பீங்க, அது வந்து செடியில வந்து ஒரு இலையில இருந்து இன்னொரு இலைக்கு அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கும். அப்போ அந்த புழு என்ன பண்ணும்னா, அந்த ஒரு இலையில இருந்து இன்னொரு இலைக்கு வந்து மூவ் ஆகும்போது அந்த 2வது இலைய நல்லா வந்து பிடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணும்,
இந்த ஆல்ரெடி இருக்கிற இலைய விட்டு அந்த இலைக்கு மூவ் ஆகும். அது மாதிரி நாம என்ன பண்றோம், இந்த தேகத்திலேயே நம்ம வந்து என்ன பண்றோம், இன்னொரு உடலை வந்து பர்ஃபெக்டா வந்து ரெடி பண்ணிடுறோம். ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நாம என்ன பண்றோம், இந்த உடலையே விட்டுறோம். அப்போ இந்த மனசு, அதாவது இந்த சூட்சும தேகம், மனம், புத்தி, அகங்காரம், அது என்ன பண்ணுது, ஆல்ரெடி இந்த உடல்ல இருக்கும் போதே செஞ்சு வச்ச அந்த கர்மத்தை வந்து அப்படியே அது கேரி பண்ணிட்டு என்ன பண்ணுது, அதுக்கேத்த மாதிரி ஒரு உடலை ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த ஒரு உடலுக்குள்ள இந்த ஆத்மா கொண்டு போய் சேர்த்துருது. ஸோ அப்புறம் நம்ம என்ன பண்றோம், நம்ம அந்த கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தேகத்துக்குள்ள போயிட்டு அந்த தேகம் தான் நானுன்னு நினைச்சிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த தேகம் எதுவா வேணா இருக்கலாம். அது வந்து பறவையா இருக்கலாம், விலங்கா இருக்கலாம், மரமா இருக்கலாம், செடியா இருக்கலாம், கொடியா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். அப்படி ஒரு தேகத்துக்குள்ள போயிட்டோம்னா நம்ம இந்த தேகம் இல்லைன்னு வந்து யோசிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாம அதுல பலவிதமான துன்பங்களை நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த பௌதிக உலகத்துடைய தன்மை அப்படிங்கிறத இங்க கிருஷ்ணர் நமக்கு வந்து சொல்றாரு. ஸோ முதலையே ஏன் வந்து ஆன்மீக உலகத்துடைய தன்மையை சொல்லிட்டு அதுக்கப்புறமா இங்க வந்து பௌதிக உலகத்துடைய தன்மையை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஸோ முதலையே வந்து எப்பயுமே ஒரு நல்ல ஃப்ரீ, இல்லைன்னா என்ன சொல்றது, ஒரு ப்ராடக்டை வந்து சேல்ஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, அதோடைய ஒரு நல்ல ஒரு பிளஸ் அது தெரியும், அதை வந்து நல்லா எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு என்ன ஆகும், அதுக்கு மேல வந்து ஒரு அட்ராக்ஷன் வரும். ஸோ அதுக்காக தான் கிருஷ்ணர் வந்து என்ன சொன்னாரு, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆன்மீக உலகத்துடைய அந்த ஒரு பியூட்டியை வந்து சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா இப்போ இந்த பௌதிக உலகத்துடைய ஒரு தன்மை என்ன அப்படிங்கிறத வந்து சொன்ன உடனே அப்போ நமக்கு இமீடியட்டா கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். இப்போ ஆன்மீக உலகத்துக்கு போனோம்னா அங்க நமக்கு வந்துட்டு நித்தியமான நிரந்தரமான ஒரு தேகம் இருக்கு. ஆனா இந்த பௌதிக உலகத்துக்குள்ள நம்ம இப்படி பல தேகத்துக்கு மாறிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு அப்படின்றத நம்மளால யோசிக்க முடியும். அதுக்காக தான் கிருஷ்ணர் வந்து முதல்ல ஆன்மீக உலகத்துடைய அந்த ஒரு பியூட்டியை சொல்லிட்டு அதுக்கப்புறமா இங்க இந்த பௌதிக உலகத்துடைய தன்மையை வந்து சொல்றாரு. ஸோ நம்ம இந்த ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணலாம், இதை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதனாலதான் கிருஷ்ணர் முதல்ல ஆன்மீக உலகத்தை பத்தி சொன்னாரு, அப்புறமா ஜீவாத்மாவை சொன்னாரு, இப்போ பௌதிக உலகத்தை பத்தி சொல்றாரு. ஸோ இப்போ இந்த பௌதிக உலகத்தை பத்தி சொன்னதுக்கு அப்புறமா இந்த ஜீவாத்மா என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம். நான் பௌதிக உலகத்துக்கு போகணுமா, இல்ல ஆன்மீக உலகத்திலே பௌதிக உலகத்திலே சுத்திட்டு இருக்கணுமா, இல்ல ஆன்மீக உலகத்துக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி. ஸோ கிருஷ்ணர் வந்து ரொம்ப எக்ஸலண்டா வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி என்ன பண்ண வேண்டியிருக்கு, பலவிதமான தேகங்களுக்குள்ள நம்ம மாறி மாறி சுத்திட்டு இருக்கிறோம். கேரளால வந்து பூந்தானம் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு பக்தர் இருந்தார். அந்த பக்தர் வந்து ஞானப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து எழுதியிருந்தார். அந்த பாடல்ல வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, ஈச்சச்சத்து பூஜையாயி பூச்சச்சத்து, நல்ல ஒரு பாடல். அதுல வந்து அவர் சொல்ற வர்றது என்னன்னா, முதல்ல வந்து ஒரு ஒரு புழு, அதோடைய ஒரு தேகத்துல பிறக்கிறோம், அப்புறமா ஒரு பறவை ஆகிறோம், அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விலங்குகள் ஆகிறோம், அதுக்கப்புறம் ஒரு மனித பிறவிக்கு வர்றோம். இப்படி வந்து என்ன ஆகுறோம், ஒரு உடல் மாதிரி ஒரு உடல் நம்ம வந்து மாறிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல அற்புதமான ஒரு பாடல் அது. ஸோ அதனால நம்ம இதை ஸ்டாப் பண்றதுக்கு முயற்சி பண்ணோம். பௌதிக உலகத்துல மாற்றம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது. நாம் மாற்றத்தினால் உயர்கிறோமா தாழ்கிறோமா அப்படிங்கிறத நம்ம இங்க டிசைட் பண்ண முடியும். எப்படியோ இந்த பௌதிக உலகத்துல வந்து ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நடந்துதான் ஆகும். அதாவது இந்த உடலை விட்டுட்டு நான் ஒரு வேற உடலுக்கு போய்தான் ஆகணும். அதை நான் என்ன பண்ணணும், இந்த உடலை விட்டுட்டு ஒரேடியா நான் வந்து பகவான்கிட்ட போறதுக்கான ஒரு முயற்சியில நான் வந்து ஈடுபடணும். அதுக்கான ஒரு செயல்கள்ல அதுக்கான செயல்களை நான் செய்யணும். அதை விட்டுட்டு இந்த ஒரு தேகத்துல இருந்து இன்னொரு தேகம், அந்த ஒரு தேகத்துல இருந்து இன்னொரு தேகம், இப்படியே நான் வந்து போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு சரியான ஒரு முடிவு கிடையாது. அதை நம்ம இப்போ சரியா வந்து சிந்திச்சு என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் நம்ம வந்து எடுக்கணும். ஓகே. ஸோ அடுத்து கிருஷ்ணர் பராமரிப்பவர் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ 3 விஷயம் நம்ம வந்து பார்த்தோம். ஆன்மீக உலகம், அப்புறம் ஜீவாத்மா, அப்புறம் வந்து பௌதிக உலகம். இப்போ பகவான் இது எல்லாத்தையும் எப்படி வந்து அவர் மெயின்டைன் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. ஸோ கிருஷ்ணர் இங்க ஃபர்ஸ்ட் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்ப்போம். காமாவிக்ஷ்ய சபூதானி தாரயாம் யகமோஜசா புஷ்ணாமி சௌஷதி ஸ்வர்வா சோமோ பூத்வா ரசாத்மகம்
நான் ஒவ்வொரு கிரகத்துக்குள்ளும் நுழைகிறேன். எனது சக்தியினால் அவை பாதையில் நிலை பெறுகின்றன. நான் சந்திரனாகி எல்லா காய்கறிகளும் வாழ்வின் ரசத்தை வழங்குகிறேன். எல்லா காய்கறிகளுக்கும் வாழ்வு ரசத்தை வழங்குகிறேன். ஓகே, ஸோ முதல்ல இந்த மெட்டீரியல் வேர்ல்டு எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொன்னா, பகவான் வந்து என்ன பண்றாரு, அவரே இந்த பௌதிக உலகத்தில் ஒவ்வொரு கிரகத்துக்குள்ளேயும் என்ன பண்றாரு, தன்னுடைய ஓஜஸா சக்தியினால நுழையிறேன் அப்படிங்கிறாரு. தன்னுடைய சக்தி அப்படின்னு சொன்னா என்ன, பரமாத்மா. பரமாத்மாவும் பகவானுடைய ஒரு சக்தி தான், அவருடைய சொந்த ஒரு விரிவங்கம். ஸோ அதனால என்ன பண்றாரு பகவானே, ஆல்ரெடி நம்ம 10வது அத்தியாயத்துல கூட வந்து பார்த்தோம், என்னுடைய ஒரே ஒரு சின்ன அம்சத்தினால நான் என்ன பண்றேன், இந்த மொத்த பிரபஞ்சத்தையே தாங்குறேன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அங்கேயே சொல்லுவாரு. ஸோ அததான் கிருஷ்ணர் இங்க வந்து என்ன சொல்றாரு, நான் பர்டிகுலரா என்ன பண்றேன், ஒவ்வொரு அந்த கிரகத்துக்குள்ளேயும் நான் வந்து நுழையிறேன். நுழைஞ்சு என்ன பண்றேன், அந்த கிரகங்கள்லாம் அதோடைய பாதையில வந்து நிலைத்து வந்து இயங்குறதுக்கு நான் அதுக்கு வந்து சக்தி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் இங்க வந்து சொல்றாரு. யோசித்து பாருங்க, சூரியன் இருக்கு, அது எத்தனையோ லட்சம் ஆண்டுகளா வந்து தன்னுடைய பாதையில பர்ஃபெக்டா வந்து அது ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கு. அது வந்து ஏதோ கொஞ்சம் ஒரு நாள் ஒரு சின்னதா 1 டிகிரி அப்படியே வந்து இந்த கனடால இருக்கக்கூடிய பக்தர் எல்லாம் ரொம்ப நல்லவங்க, என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க கண்ட்ரி பக்கமா அப்படியே 1 டிகிரி அப்படியே க்ளோஸா வந்துச்சுன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? அவ்வளவுதான், என்ன ஆகும்? ஸ்னோவை பார்க்க முடியாது. 1 டிகிரி க்ளோஸா வந்தா கூட வந்து யாருமே இருக்க மாட்டீங்க, சாம்பல் ஆயிருவீங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு சூரியன் பவர்ஃபுல். ஆனா பகவான் வந்து அதை இத்தனை லட்சம் ஆண்டுகளா வந்து பர்ஃபெக்டா அதோடைய அந்த ஆர்பிட்ல வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆக வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அது எப்படி நடக்குதுன்னா, பகவான் அதை வந்து அதுக்குள்ள இருந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த தேகத்தை நம்ம வந்து மெயின்டைன் பண்றதுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் நமக்கு வந்து தேவை. ஹெல்த்தி மட்டும் இல்ல, டேஸ்டும் தேவை. பகவான் என்ன பண்றாரு, அதை கொடுத்து நம்மளையும் வந்து பராமரிக்கிறாரு. இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லா அந்த கிரகங்களையும் பகவான் ப்ராப்பரா வந்து ரன் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த தேகத்தையும் வந்து அவர் வந்து மெயின்டைன் பண்றாரு. நமக்கு தேவையான அந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து என்ன பண்றாரு, அதுவும் டேஸ்டா வந்து கொடுத்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. டேஸ்ட் அப்படின்னு சொன்னா எல்லா டேஸ்ட்டுமே உடம்புக்கு ரொம்ப அவசியம். பிட்டரா இருக்கிறதுனால அது வந்து டேஸ்ட் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அதுவும் வந்து உடம்புக்கு அவசியமான ஒரு டேஸ்ட். அதனாலயும் உடம்புல இருக்கக்கூடிய சில ஆர்கன்ஸ்லாம் நல்லா வந்து ஆக்டிவா வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதனாலதான் பகவான் அதையும் வந்து படைச்சிருக்கிறாரு. எதுவுமே வந்து பகவான் தேவையில்லாம படைக்கல. ஓகே, ஸோ பகவான் என்ன பண்றாரு, இந்த விதத்துல இந்த பௌதிக உலகத்தையும் சரி நம்மளுடைய உடலையும் சரி ரெண்டையுமே வந்து மெயின்டைன் பண்றது அவர் தான் அப்படிங்கிறத இங்க நமக்கு வந்து கிருஷ்ணர் புரிய வைக்கிறார். ஸோ உடலை வந்து எப்படி பராமரிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி கிருஷ்ணர் என்ன பண்றாரு, இந்த பௌதிக நேச்சர் மெட்டீரியல் நேச்சரை வந்து அவர் இப்படி வந்து ஒரு சைக்கிள்ல ஃபங்க்ஷனாக வைக்கிறார். நீரை வந்து சூரியன் வந்து என்ன பண்ணுது, எவாப்ரேட் பண்ணி வச்சு அது வந்து கிளவுடா மாறி அது வந்து மழையா பெஞ்சு அது மூலமா நமக்கு இந்த தாவரங்கள்லாம் வளர்ந்து அதுல இருந்து நமக்கு வந்துட்டு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் கிரைன்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ இந்த விதத்துல நாம நம்மளுடைய பாடியை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம வேற எந்தெந்த விதத்துல பகவான் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு உதவுறாரு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஆதித்யம் கதம் தேஜோ அப்படின்னா சூரிய ஒளியை கொடுத்து நம்மளை வந்து இந்த பிரபஞ்சத்தை வந்து மெயின்டைன் பண்றாரு. சூரியன் இல்லை அப்படின்னு சொன்னா எதுவுமே வந்து ஃபங்க்ஷன் ஆகாது, எந்த கிரகமுமே ஃபங்க்ஷன் ஆக முடியாது. ஏன்னா சூரியன்ல தான் வந்து எல்லா கிரகங்களுமே கனெக்டடா இருக்கு. நட்சத்திரங்கள், சந்திரன், சூரியன், மற்ற அனைத்து கிரகங்களும் வந்து சூரியன்ல தான் கனெக்டடா இருக்கு. சூரியன் சுத்தும் போதுதான் அது எல்லாமே சேர்ந்து சுத்துது. ஸோ அதனால சூரியனுடைய ஒரு ஒளி வந்து அவசியம். அதுக்கப்புறமா வந்து கிரகங்களை வந்து பராமரிக்கிறாரு. அதுக்கப்புறம் அனைத்து காய்கறிகளுக்கும் அவர் வந்து என்ன பண்றாரு, அந்த ரசத்தை வந்து கொடுக்குறாரு. அதனாலதான் நம்ம வந்து அதை வந்து சுவையானதா சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம். அந்த சாப்பிட்டதை வந்து ஜீரணிக்கக்கூடிய ஒரு அக்னியாவும் பகவான் தான் நம்மளுடைய வயிற்றுல வந்து இருக்கிறார்.
ஸோ பகவான் நம்மளுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த ஜடார அக்னி அப்படின்னு வந்து வைஸ்வானர அக்னின்னு சொல்லுவாங்க. அந்த அக்னியை பகவான் தான் இருந்து நம்ம சாப்பிட்றதெல்லாம் வந்து ஜீரணம் செய்யறாரு. அதுக்கப்புறமா வந்து உள்ளேயும் வெளியும் போகக்கூடிய காற்றாகவும் இருக்கிறாரு. நல்லா டைஜஷன் ஆகுறதுக்கு அந்த காற்றும் வந்து ஒரு காரணமா இருக்கு. ஓகே, ஸோ இந்த விதத்துல இந்த பாடி வந்து பர்ஃபெக்டா வந்து ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு பகவான் பல விதங்கள்ல நமக்கு வந்துட்டு உதவி பண்றாரு இந்த பாடியை மெயின்டைன் பண்றதுக்கு. ஓகே, நாம் எல்லாவற்றிற்கும் கிருஷ்ணரை சார்ந்துள்ளோம் எனும் விழிப்புணர்வு நன்றியுணர்வையும் பணிவையும் தருகின்றது. ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணர் தான் நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்கிறாரு, எல்லா விதத்திலையும் நம்மளை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், முதல்ல நம்ம கிருஷ்ணருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். நார்மலாவே நமக்கு ஒருத்தவங்க வந்து நிறைய விதத்துல உதவி பண்றாங்க அப்படின்னு சொன்னா நாம அவங்களுக்கு வந்து நன்றி உள்ளவர்களாவே இருப்போம். அது ஒரு நேச்சர். அது மாதிரிதான் வந்து இங்க நம்ம கிருஷ்ணர் எல்லா விதத்திலையும் நம்மளை வந்து மெயின்டைன் பண்றாருங்கிறத தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணணும், அவருக்கு வந்து கிரேட்ஃபுல்லா இருக்கணும். இன்னொன்னு ஹம்பிளாவும் இருக்கணும். ஏன்னா நம்ம எதுவுமே பண்றது இல்ல, மெயின்டைன் பண்றதுக்கோ இங்க வந்து சிருஷ்டி பண்றதுக்கோ எதுவுமே நம்ம பண்றது இல்ல, அது எல்லாமே பகவான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், அதனால நம்ம பணிவா இருக்கணும் அப்படிங்கிறது இங்க இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து கிருஷ்ணர் நம்மளுடைய இதையெல்லாம் வந்து ஞாபகத்துல கொடுக்கறதோ இல்ல மறதியை கொடுக்கறதோ அது அவர் தான். அந்த விதத்திலையும் அவர் தான் நம்மளை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறத இங்கே கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. சர்வஸ்ய சாவம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச வேதஸ்ய சர்வை அகம் ஏவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித்தேவ சாகம். நான் எல்லோருடைய இதயத்திலும் வீட்டுள்ளேன், என்னிடமிருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் உண்டாகின்றன. எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே. உண்மையில் வேதாந்தத்தை தொகுத்தவனும் வேதங்களை அறிபவனும் நானே. சோ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தை வந்து ஏன் சொல்றாரு, ஞாபகத்தையும் மறதியும் அவர் வந்து கொடுக்கறதுனால நம்மளை எப்படி அவர் வந்து மெயின்டைன் பண்றாரு, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் இதுக்கு ஆன்சர். ஞாபகம் மறதி, ஞாபகத்தை கொடுத்தாருன்னா அது ஏதோ நம்மளை வந்து ஒரு மெயின்டைன் பண்றதுக்குள்ள அது கொஞ்சம் வந்து ரிலேட் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா மறதியை கொடுக்கறதுனால எப்படி நம்மளை வந்து மெயின்டைன் பண்றாருன்னு சொல்ல முடியும்? பீஸ்ஃபுல்லா இருப்போம். என்ன பீஸ்ஃபுல்லா இருக்கு? ஏதாவது நமக்கு யாராவது கெடுதல் செஞ்சிருந்தாலும் அதை மறந்துட்டோம்னா நம்ம மனசு நிம்மதியா இருக்கும். வெரி குட், குட் ஆன்சர். இது ஒரு ஆன்சர் சொல்லலாம். வெரி குட். வேற இன்னும் ஏதாவது ஒரு விதத்துல? Hare Krishna Prabhu. So if you remember, you had your remembrance, you would be living your past still in your present life. And Krishna wants us to think of him. He doesn't want us to hold on to, we're not even this body. So the past life is also irrelevant for us. Yeah, exactly. Very good. Thank you for your answer. அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். நம்ம பாஸ்ட் லைஃப்ல வேற ஏதாவது வந்து ஒரு ஜீவராசியா பிறந்திருக்கலாம். அது இப்ப எனக்கு ஞாபகம் வந்தா எப்படி இருக்கும்? இப்போ மேபி நான் போன பிறவில ஒரு மாடா பிறந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு இது ஞாபகம் வந்துருச்சு. பேசிட்டே இருக்கும்போதே நான் என்ன பண்ணுவேன், திடீர்னு அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன பிரபு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அது வந்து நல்லா இல்லை, அது பரவாயில்ல. போன ஜென்மத்துல யாரும் எனக்கு வந்து துரோகம் பண்ணியிருந்தாங்க, அது எனக்கு இப்பவும் ஞாபகத்துல இருக்கு. அவங்கள நான் பார்த்தேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன், போன ஜென்மத்துல விட்டதை நான் இப்போ வந்து அவங்களை வந்து பழி வாங்கணும்னு நினைப்பேன். அந்த ஒரு எண்ணம் இன்னும் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அதனாலதான் கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு, மறதியை கொடுத்து நமக்கு வந்து நம்மளை வந்து மெயின்டைன் பண்றாரு. ஞாபகத்தை கொடுத்து எப்படி மெயின்டைன் பண்றாரு? ஞாபகம் வந்து என்னன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஞாபகம், ஒரே ஒரு ஞாபகம் எப்போதுமே வந்து நான் ஆனந்தமா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த ஒரு ஞாபகத்தை பகவான் எப்பயும் மறக்கடிக்கிறதே இல்லை. ஏன்னா அந்த ஒண்ணுதான் நம்மளை வந்து இங்க வந்து ஃபங்க்ஷனாக வச்சுக்கிட்டு இருக்கு. நான் எப்போதும் ஆனந்தமா இருக்கணும், ஏன் நான் சோகமா இருக்கிறேன், ஏன் நான் துக்கமா இருக்கிறேன், இதுல இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்ற அந்த ஒரு ஞாபகம், அதுதான் வந்து என்ன பண்ணுது, நம்மளை பகவானை நோக்கி வந்து வர வைக்குது. ஸோ அதனால பகவான் அந்த ஞானத்தை கொடுக்குறாரு.
நீ வந்து உண்மையிலேயே வந்து எப்பயுமே ஆனந்தமா இருக்கக்கூடியவன், அதை மறந்துட்டு ஏன் வந்து இங்க துக்கத்துல இருக்கிற அப்படின்ற அந்த ஞாபகத்தை கொடுக்கறதுனாலதான் நம்ம என்ன பண்றோம், அந்த உண்மையான ஆனந்தம் எங்க இருக்குன்னு நம்ம தேடுறோம். சோ அதை தேடும் போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வேதத்தை நோக்கி வருவோம். அந்த வேதத்துல யாரு பகவான்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். பகவான் கிருஷ்ணர் தான் பகவான் அப்படிங்கிறத நம்ம அங்க புரிஞ்சுக்குவோம். சோ அதுதான் கிருஷ்ணர் இங்கே நமக்கு ஞாபகத்தையும் மறதியும் கொடுத்து நம்மளை வந்து மெயின்டைன் பண்றாரு அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். சோ அதுதான் இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம மறதியும் பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கருணை அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதனாலதான் பல பேர் நமக்கு செய்த அந்த ஒரு துரோகத்தையோ இல்ல தவறுதல்களையோ நம்ம என்ன பண்றோம், அதை மறந்துட்டு நம்மளுடைய லைஃப்பை வந்துட்டு நிம்மதியா வாழ முடியுது. இல்ல நம்மளே சில நேரம் தப்பு பண்ணியிருப்போம். அப்போ அதை நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளால வந்து சந்தோஷமா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதை கடந்து நம்ம போனாதான் சந்தோஷமா இருக்க முடியும். ஸோ அதனால பகவான் அந்த மறதியை கொடுக்கறது நன்மைதான். அது மட்டும் இல்லாம வேற எந்த விதத்துல பகவான் நம்மளை வந்து பராமரிக்கிறாரு, சாஸ்திரங்களை கொடுக்கறது மூலமாவும் பகவான் நம்மளை பராமரிக்கிறாரு, மெயின்டைன் பண்றாரு. ஏன்னா இந்த சாஸ்திரங்கள் மூலமா வந்து என்ன பண்றாரு, பகவத்கீதை பாகவதம் மூலமா அவர் தன்னுடைய ஒரு உண்மைத்தன்மையும் நம்மளுடைய ஒரு உண்மைத்தன்மையும் வந்து அதுல சொல்லி நம்ம என்ன மாதிரியான செயல்கள்ல ஈடுபடணும், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் வந்து என்ன பண்றாரு, இந்த சாஸ்திரங்கள் மூலமா நமக்கு சொல்லி நம்மளை வழி நடத்துறாரு. ஸோ இந்த விதத்திலையும் நம்மளை வந்து பகவான் மெயின்டைன் பண்றாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாம மற்றவர்களுக்கு ஏதாவது செய்யும் போது நம்மை போல வேண்டும் என எதிர்பார்க்கிறோம். மற்றவர்கள் நமக்கு ஏதாவது செய்யும் போது அது அவர்களுக்கு கடமை என நினைக்கிறோம். மேலும் பகவான் எல்லாவற்றையும் எந்தவித எதிர்பார்ப்பும் என்று செய்கிறார். இதுவே காரணமற்ற அன்பு. சோ இவ்வளவு விஷயங்கள்ல பகவான் வந்து என்ன பண்றாரு, நம்மளை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவ்வளவு தூரம் பகவான் வந்து பண்ணிட்டு கூட அவர் நம்ம முன்னாடி வந்து நின்றுட்டே இதெல்லாம் உனக்கு நான் தாண்டா பண்ணேன், ஏன்டா என்னை பார்த்து வந்து ஒரு வணக்கம் கூட சொல்ல மாட்டேயா அப்படின்னு ஒரு நாளும் பகவான் வந்து கேட்டதே கிடையாது இல்லையா? ஆனா நாம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு சின்ன விஷயம் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருந்தா கூட அவங்க வந்து நம்மளை வந்து பார்க்காம அப்படியே போயிட்டாங்கன்னா, உனக்கு நான் வந்து எவ்வளவு ஹெல்ப் பண்ணேன், என்னை பார்த்து ஒரு வணக்கம் கூட சொல்லாம போறேன், அடுத்த தடவை வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நினைப்போம். ஆனா பகவான் நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய அந்த அன்பு வந்து ஒரு காரணமற்ற ஒரு அன்பு. அதனாலதான் அவர் நம்ம கிட்ட இருந்து எந்த விதமான ஒரு மரியாதையும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர் நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றதுலாம் என்ன, அன்பு. திரும்ப நீ எனக்கு அன்பு நான் உன்னைய நேசிக்கிறேன், நீ வந்து என்னைய நேசிக்கணும்னு நான் வந்து விரும்புறாரு. அதை வந்து நிர்பந்தம் பண்ணல, அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணல. அவர் வந்து அந்த ஒரு அன்புக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறாரு. திரும்ப நாம அன்பு செலுத்துவோம் அப்படிங்கிறதுக்காக இங்க நமக்கு இவ்வளவு ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுக்கல. அந்த எக்ஸ்பெக்டேஷனோட பகவான் வந்து பண்ணி கொடுக்கல. நம்ம அவரை வந்து பிரிஞ்சு சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம விருப்பப்பட்டா கூட என்ன பண்றாரு, இந்த வேர்ல்ட நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்து நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுதான் காரணமற்ற ஒரு அன்பு. ஸோ அந்த மாதிரி பகவானுக்கு மேல நம்மளும் எந்த விதமான ஒரு காரணமும் இல்லாத ஒரு அன்பு காட்ட நம்ம வந்து முயற்சி பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா எல்லாத்துடைய ஒரு எசன்ஸ் என்ன அப்படிங்கிறது நாம பார்த்துக்கலாம். ஸோ கிருஷ்ணர் இப்போ வரைக்கும் சொன்ன இந்த விஷயங்களுடைய ஒரு சாரம் என்ன அப்படிங்கிறத கடைசியில வந்து சொல்றாரு. துவாவிமோ புருஷோ லோகே சரசாட்சர ஏவச்ச சர சர்வாணி பூதானி கூடஸ்தோக்ஷர உச்சதே. தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் என 2 விதமான ஜீவன்கள் உள்ளனர். ஜட உலகில் உள்ள ஜீவன்கள் தவறக்கூடியவர்கள் என்றும் ஆன்மீக உலகில் உள்ளவர்கள் தவறாதவர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். சோ இங்க கிருஷ்ணர் வந்து ஒரு புது கான்செப்ட் வந்து கொண்டு வர்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ கிருஷ்ணர் இந்த பௌதிக உலகத்துக்கு வர்றாரு, அவரோட பல பக்தர்கள் இந்த பௌதிக உலகத்துக்கு வர்றாங்க. இவங்கெல்லாம் வர்றாங்களே, அப்போ இவங்களும் வந்து ஏதாவது வந்து ஒரு பாவத்தினாலதான் இங்க வர்றாங்களா, வந்தவங்க திரும்ப அவங்க அங்கேயே போயிருவாங்களா, இல்ல இதே உலகத்துக்குள்ள சுத்திட்டு இருப்பாங்களா அப்படின்னு நமக்கு வந்துட்டு ஒரு சந்தேகம் இருக்கலாம். கிருஷ்ணர் அதுக்குதான் இங்க வந்து என்ன சொல்றாரு, அது ஒரு 2 கேட்டகரி இருக்கு அப்படிங்கிறாரு. ஒருத்தவங்க வந்து இந்த பௌதிக உலகத்துக்குள்ளே சுத்திட்டு இருக்கக்கூடியவங்க, இன்னொருத்தவங்க வந்து ஆன்மீக உலகத்துல இருந்து இங்க வந்துட்டு போகக்கூடியவங்க. அவங்க வந்து தவறாதவர்கள் அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ அந்த ஜீவன்கள்லாம் நித்திய சித்தா, நம்மலாம் நித்திய பத்தா. இங்க போதும் கட்டுண்ட நிலையில இருக்கக்கூடியவங்க நாம. அவங்கெல்லாம் வந்து நித்திய சித்தா,
எப்போதுமே வந்து விடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய அவங்க என்ன பண்றாங்க, ஜஸ்ட் இந்த பௌதிக உலகத்துக்குள்ள வந்துட்டு போறாங்க. எப்படி வந்து ஒரு பிரிசன் ஹவுஸ், ஒரு ஜெயில் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ஜெயிலுக்குள்ள வந்துட்டு ஆபீசர்ஸ் எல்லாம் வந்துட்டு போவாங்க. அவங்க அந்த ஜெயிலுக்குள்ள வந்து ஒரு பிரிசனர்ஸ் கிடையாது, கைதிகள் கிடையாது. ஆனா அந்த கைதிகள்னு உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து தப்பு செஞ்சதுனால உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி 2 பேருமே வந்து காமன் பப்ளிக் தான். ஆனா ஒருத்தர் கவர்மெண்ட்னால வந்து ஒரு ஆபீசரா வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாரு, இன்னொருத்தர் தான் செய்த தவறுனால அக்யூஸ்டா உள்ள இருக்கிறாரு. அந்த 2மே அவங்க சூஸ் பண்ணிக்கிட்டதே தவிர கவர்மெண்ட் வந்து நீ வந்து போலீஸாரு, நீ வந்து திருடனாருன்னு சொல்லி யாரையும் கம்பல் பண்ணல. ஒருத்தர் என்ன பண்றாரு, அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு சர்வ் பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணி அவர் அந்த முடிவை எடுக்கிறாரு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு, நான் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக அவர் வந்து சில இல்லீகல் ஆக்டிவிட்டியில வந்து ஈடுபடுறாரு. அதனால என்ன ஆகுறாரு, அவர் பனிஷ் பண்ணப்படுறாரு. ஸோ ஒரு கட்டுண்ட ஜீவாத்மா இந்த சாய்ஸ் அதுக்கு வந்து இருக்கு. என்ன பண்ணலாம், ஒண்ணு அக்யூஸ்ட் ஆகலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஆபீசர் ஆகலாம், கவர்மெண்ட் ஆபீசர் ஆகலாம். இந்த 2 சாய்ஸ் நம்ம கிட்ட வந்து இருக்கு. அதை நம்ம வந்து தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னு கிருஷ்ணர் இங்க சொல்றாரு. ஸோ வீழ்ச்சி அடைகிறவர்கள், வீழ்ச்சி அடையாதவர்கள். எப்போதும் இந்த பௌதிக உலகத்துல வந்து நான் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பௌதிக உலகத்துக்குள்ளே சுத்திட்டு இருப்பாங்க. அவங்கதான் வீழ்ச்சி அடைகிறதுன்னா என்ன அர்த்தம், ஆன்மீக உலகத்துல இருந்து பௌதிக உலகத்துக்கு வர்றதுக்கு பேரு வீழ்ச்சி. பகவானும் அப்ப அங்க இருந்து தானே வர்றாரு, அப்ப அவரு வீழ்ச்சி அடையலையா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். அதுக்கு பேர் வீழ்ச்சி இல்ல, அதுக்கு இறங்கி வருது. ஏன்னா அவர் திரும்ப போறாரு. அவர் இஷ்டப்படி வர்றாரு, அவர் இஷ்டப்படி போயிடுவாரு. ஆனா நான் வந்தது மட்டும்தான் என்னுடைய இஷ்டம், போனதுக்கு திரும்ப போறதுக்கு என்னுடைய இஷ்டம். என்னுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா வந்து இமிடியட்டா வந்து இப்ப நான் போறேன்னு போயிட முடியாது இல்லையா? சோ நான் என்ன பண்றேன், இங்க இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சிட்டு நான் இங்க வந்து சுத்திட்டு இருக்கிறேன். ஆனா கிருஷ்ணர் அப்படி இல்லை. அவர் நம்மளை இந்த பௌதிக உலகத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக வர்றாரு, போயிடுறாரு. அவர் இந்த பௌதிக உலகத்துடைய மெட்டீரியல் நேச்சருடைய ஒரு கண்ட்ரோல்ல அவர் கிடையாது. ஓகே. யஸ்மாக்ஷரம் அதீதோகம் அக்ஷராத் அபிஷோத்தம அதோ அஸ்மி லோகோ வேதேச்ச பிரதீத புருஷோத்தமம். தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள் ஆகிய இருவருக்கும் அப்பாற்பட்டு நான் திவ்யமானவனாக இருப்பதால், இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த 2 ஜீவன்களுக்கு மேல பகவான் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து திவ்யமானவரா இருக்கிறார். நானே உத்தமமானவன் என்பதாலும் உலகிலும் வேதங்களிலும் நான் அந்த புருஷோத்தமனாக கொண்டாடப்படுகிறேன். புருஷ உத்தமன், அதுதான் இங்க எக்ஸாக்டா. அதனாலதான் இந்த அத்தியாயத்துக்குடைய பேரும் புருஷோத்தம யோகம் அப்படின்னு பேரு. ஏன்னா புருஷர்கள்லயே உத்தமமானவர் யாரு, பகவான். புருஷர்கள்னா யாரு, 2 பேர் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாரு, தவறக்கூடியவர்கள் தவறாதவர்கள், அவங்க வந்து புருஷர். இந்த புருஷர்கள்லயே இவர் வந்து உத்தமமானவரா இருக்கிறதுனால பகவானும் ஒரு புருஷனா, அதனால அவர் புருஷோத்தம அப்படின்னு வந்து இங்க சொல்லப்படுது. ஏன்னா இந்த 2 பேரையுமே சிருஷ்டி பண்ணது அவர் தான், அதனால அவர் வந்து புருஷோத்தம அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சோ பகவான் ஆன்மீக உலகத்தையும் சிருஷ்டி பண்ணி பௌதிக உலகத்தையும் சிருஷ்டி பண்ணக்கூடியவரா இருக்கிறதுனால அந்த 2ஐயும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவரா அவர் இருக்கிறார். புருஷன் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்னன்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர். பிரகிருதி அப்படின்னு சொன்னா அது கண்ட்ரோல் பண்ணப்படக்கூடியது. பிரகிருதிக்கு வந்து வேற யாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சக்தி கிடையாது. அப்கோர்ஸ் இங்க நம்ம பிரகிருதியாலதான் கட்டுப்பட்டு இருக்கிறோம். பட் ஆனா என்னன்னா பிரகிருதிங்கிறது வந்து ஒரு டெட் மேட்டர், அதாவது ஒரு ஜட வஸ்து. ஆனா புருஷன் அப்படின்னு சொன்னா ஒரு கான்சியஸான ஒரு ஜீவ ஆத்மா, ஒரு நபர் என்ன பண்ணலாம், அந்த பிரகிருதியை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், நான் இங்க வந்து இந்த ஆத்மாங்கிற அந்த கான்சியஸ்ல இல்லாம நானும் அந்த பிரகிருதின்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால வந்து என்ன ஆகுது, அந்த பிரகிருதி நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. நான் இந்த பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவன்கிறத எப்ப நான் புரிஞ்சுக்கிறேனோ அப்ப நான் என்ன பண்ண முடியும், இந்த பிரகிருதியை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். பகவானுக்கு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனே கிடையாது. அவர் எப்போதுமே பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவரா இருக்கிறதுனால பகவானால என்ன பண்ண முடியுது, இந்த பிரகிருதியை கண்ட்ரோல் பண்ண முடியுது, அந்த பிரகிருதியும் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஓகே. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மிக உன்னத பக்குவமான நபரான ஸ்ரீ கிருஷ்ணரை பின்பற்றினால் வீழ்ச்சி அடைபவர்களாக இருந்தாலும் நம்மால் அனைத்து வெற்றிகளையும் பெற முடியும். ஸோ அதுதான் இங்க நமக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா,
நாம ஒரு கான்சியஸான ஒரு ஜீவாத்மாவா இருந்தா கூட எப்படி ஒரு டெட் மேட்டரான ஒரு பிரகிருதினால நம்ம வந்து கண்ட்ரோலா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த ஞாபகம் இல்லாததுனால. ஸோ நம்ம எப்போ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பகவானுக்கு வந்து நம்ம வந்து பக்தி பண்றோமோ அப்போ நான் ஃபால் டவுன் ஆகக்கூடியவனா இருந்தா கூட நம்மளால என்ன பண்ண முடியும், பகவானை வந்து ஃபாலோ பண்றதுனால அவருக்கு பக்தி பண்றதுனால நான் இதை கடந்து போக முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய ஒரு ஹோப். நம்ம நம்மளாம் வந்து என்ன பத்த ஜீவன்கள் கிருஷ்ணர் சொல்லிட்டாரு, இனிமே எதுக்கு இதை போட்டு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு ஏதோ ஒண்ணு இந்த உலகத்துக்குள்ளேயே அப்படியே வாழ்ந்துட்டே போவோம் அப்படின்னு நம்ம வந்து என்ன ஆயிடக்கூடாது, நம்மளுடைய முயற்சியை வந்து கைவிட்டக்கூடாது. அதுதான் வந்து கிருஷ்ணர் இங்க வந்து சொல்றாரு. அவர் வந்து புருஷோத்தமனா இருக்கிறதுனால நம்ம அவர்கிட்ட சரணடைந்தோம்னா என்ன பண்றாரு, நம்மள அந்த வீழ்ச்சி அடையாத ஒரு நபர் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரிக்கு பகவான் நம்மள எடுத்துட்டு போறாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. வேதங்களின் மிகவும் ரகசியமான புரிதல் பகவான் கிருஷ்ணரே உன்னத நபர், எனவே அவர் வழிபடத்தக்கவர். இதனை எப்போதும் நினைவில் கொள்வதால் வாழ்க்கை பக்குவம் அடையும். ஸோ வேதங்கள் எல்லாருமே வந்து படிக்கலாம். ஆனா படிச்சா கூட வந்து அதுல பகவான் அப்படிங்கிறது கிருஷ்ணர் தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஒரு முறை பிரபுபாதர் விருந்தாவனத்துல இருக்கும்போது ஒரு சதுர்வேதி அப்படிங்கிற அந்த சில பிராமணர்கள் வந்தாங்க, 4 வேதங்களையும் படித்தவர்கள். அப்போ பிரபுபாதர் அவங்க கிட்ட வந்து வேதத்தினுடைய ஒரு சாரம் என்ன, இல்ல பகவான் யாருன்னு எனக்கு ஒரே வார்த்தையில சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டார். அவங்களுக்கு யாருக்கும் வந்து சொல்ல முடியல. வேதத்துல வந்து பல விதமான தேவர்களை வந்து அப்படி சொல்லியிருக்கு இப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. பிரபுபாதர் என்ன பண்ணாரு, அங்க விளையாண்டுட்டு இருந்த சின்ன குழந்தைங்களை வந்து கூப்பிட்டாரு. நம்ம பக்தருடைய குழந்தைங்க அதை கூப்பிட்டு, அதுல ஒரு குழந்தைய கூப்பிட்டு சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் யாரு அப்படின்னு கேட்டார். உடனே வந்து அந்த குழந்தை வந்து கிருஷ்ணர் அப்படின்னு வந்து சொல்லிச்சு. அதுக்கப்புறமா பிரபுபாதர் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்ணாரு, அந்த குழந்தைக்கு வந்து ஒரு லட்டு கொடுத்தாரு. உடனே அந்த குழந்தை அதை பார்த்துட்டு கிருஷ்ணா இஸ் த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே பிரபுபாதர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இன்னொரு ஒரு லட்டு கொடுத்தாரு. சரி, இந்த குழந்தைக்கு உங்களை அளவுக்கு வந்துட்டு வேத ஞானம் இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப தெளிவான ஒரு ஞானம் இருக்கு. என்னன்னா கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். நீங்க 4 வேதங்களை படிச்சு கூட உங்களுக்கு யார் கடவுள்ன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல அப்படின்னு வந்து பிரபுபாதர் வந்து சொன்னார். அதுதான். ஸோ வேதங்களை படித்தால் கூட கிருஷ்ணர் பகவான்ற அந்த ஒரு முடிவுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு ரகசியத்தை நம்ம பகவத்கீதை படிக்கிறது மூலமா, பிரபுபாதருடைய கருணை மூலமா நம்ம வந்து ரொம்ப எளிமையா வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த ஒரு வாய்ப்பை நம்ம வந்து தவற விடாம என்ன பண்ணணும், பகவானுக்கு நல்லா பக்தி பண்ணணும். ஓகே. ஸோ இந்த 15ஆம் அத்தியாயத்துடைய ஒரு சுருக்கம் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. முதல்ல வந்து நம்ம இந்த பௌதிக உலகத்துடைய ஒரு தன்மை என்ன, அது தற்காலிகமா நம்ம வச்சுக்கணுமா இல்லைன்னா நிரந்தரமா வச்சுக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து 2வது பிரிவுல வந்து இந்த பௌதிக உலகம் ஆன்மீக உலகம் இந்த ரெண்டோடைய ஒரு நேச்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் 3வது பிரிவுல வந்து பகவான் எப்படி வந்து நம்மளை பல விதங்கள்ல மெயின்டைன் பண்றாரு, பராமரிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 4வது பிரிவுல 2 விதமான ஜீவாத்மாக்கள் இருக்கிறாங்க, வீழ்ச்சி அடையக்கூடியவங்க, வீழ்ச்சி அடையாதவங்க அப்படின்னு சொல்லி. அந்த 2 பேருக்கும் மேல கிருஷ்ணர் வந்து புருஷோத்தமரா இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் இந்த அத்தியாயத்துல நம்ம வந்து பார்த்தோம். அந்த புருஷோத்தமருக்கு நம்ம வந்து பக்தி செய்யறது மூலமா நாமளும் வீழ்ச்சி அடையாத ஒரு நபரா மாற முடியும் அப்படிங்கிறதையும் கடைசியில் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதனால நம்ம இந்த கிருஷ்ண பக்தியை வந்து தொடர்ந்து தீவிரமா நம்ம வந்து கடைபிடிச்சு நம்மளும் இங்க கிருஷ்ணர் வந்து சொன்ன மாதிரி திரும்பி வர முடியாத ஒரு இடமான அந்த தத்தாம பரமம் மம அவருடைய அந்த லோகத்துக்கு போறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். ஓகே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். ஓகே. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். Hare Krishna, thank you so much. Exactly 10 o'clock you finished. Thank you. So yeah, great class again. இங்க முதலாவது ஸ்லைட்ல காட்டுறீங்க அந்த பஞ்சன் ட்ரீ அப்சைட் டவுனா காட்டுறீங்க. அதே என்ன அப்படி கம்பேர் பண்ணப்படுது அப்சைட் டவுன் பஞ்சன் ட்ரீ இந்த சாப்டருக்கு? அதுதான் நான் சொன்னேன், ஆன்மீக உலகம்தான் நம்மளுடைய உண்மையான இருப்பிடம்.
அங்க நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு. நம்ம இந்த பௌதிக உலகத்துல என்ன பண்றோம், அப்படியே நேரா தலைகீழ வந்து நம்ம எல்லாமே வந்து நினைக்கிறோம். அதோட ரிஃப்ளெக்ஷனை பார்க்குறோம். ஆஹ் அங்க என்னெல்லாம் விஷயம் இருக்கோ அதெல்லாம் இங்க வந்து நம்ம என்ன பண்றோம், தலைகீழ பண்றோம். அதை உதாரணமா காமிக்கிறதுக்கு தான் அந்த ஒரு ஒரு தலைகீழா இருக்கக்கூடிய ஒரு மரத்தை வந்து காமிச்சது. ஓகே ஓகே தேங்க்யூ. அப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த பகுதி உலகத்திலேயே இருக்கிறோம்னு சொல்கிறீங்க. நாங்கள் வந்து இந்த லைஃப் முடிய நாங்கள் ஒரு யமலோகத்துக்கு போயிட்டு தான் அதுக்கு திருப்பி வரோம். அப்படி இதுக்குள்ளே இருக்கிறோம்னு இல்லை. எங்களோட பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த யமலோகத்தில் போய் சஃப பண்ணிட்டு ஹெல்லிஸ் பிளானட் அதில் முடிச்சு கொண்டு தான் திருப்பி வரோம். என்ன அதை நீங்கள் அதை என்ன நினைக்கிறீங்க அப்படி? கண்டிப்பா வந்து ஹெலிஸ் பிளானட்டுக்கு வந்து அதாவது ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் வந்து அந்த அதோடைய லைஃப் முடிஞ்ச உடனே அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது உண்டு. அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்போ வந்து அவங்க என்ன ஆகுறாங்க, அவங்க வந்து அங்க யமலோகத்துக்கு போறாங்க. அவங்களுக்கு பாவம் இருந்து தண்டனை அதிகமா அனுபவிக்க வேண்டியிருந்து அவங்க ஹெலிஸ் பிளானட் போறாங்க. அதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னா இமீடியட்டா அவங்க வந்து நெக்ஸ்ட் லைஃப்குள்ள போறாங்க. அவ்வளவுதான். பட் ஆனா அந்த தேகம்ங்கிறது ஆல்ரெடி கன்ஃபார்ம். தண்டனை இருந்தா தண்டனை அனுபவிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தேகத்துக்கு வருவாங்க. புரிஞ்சதா? ஓகே ஓகே. எனி அதர் கொஸ்டின்? பிரபு 2 கேள்வி பிரபு. ஒண்ணு என்னன்னா, இப்ப நம்ம வந்து அங்க அவரோட லோகத்துல இருந்து தான் நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து நம்ம நல்லபடியா இருந்து அந்த இதுபடி வாழ்ந்து அவர்கிட்ட போயிட்டோம்னா திரும்பி வரமாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து கான்ட்ரடிக்டரியா இருக்கு. இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி வந்து என்னன்னா, இப்ப நம்ம இந்த உடல்ல இருக்கும்போதே நம்ம அடுத்த உடலை நம்ம ரெடி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது எப்படி நம்மளோட செயல்களாலன்னு சொல்லலாம் இல்லையா? நம்ம செயல்களால நம்ம அடுத்த உடலை ரெடி பண்ணிக்கிறோம்னு. சோ அதையும் 2த்தையும் விளக்கமா சொல்லுங்க பிரபு. தேங்க்யூ. குட் கொஸ்டின். உங்களுடைய கேள்விக்கு ரொம்ப நன்றி. முதல் கேள்வி வந்து, நம்ம அந்த உலகத்துக்கு போனா திரும்ப வர மாட்டோமா, ஏன்னா அங்கிருந்து தானே வந்திருக்கிறோம் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கு. கரெக்ட். இப்போ பிரபுபாதர் அதுக்கு வந்து ஒரு உதாரணம் கொடுக்கறது உண்டு. என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு பானையில ஒரு பாத்திரத்துல பால் இருக்கு, ரொம்ப ரொம்ப ஹாட்டா இருக்கு. அந்த ஹாட்டா இருக்கக்கூடிய ஒரு பால் அதை வந்து பூனை வந்து டச் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த பூனை திரும்ப வந்து அந்த பாலை டச் பண்ணுமா? சொல்லுங்க. பண்ணாது. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு, இது பண்ணா நமக்கு சுடும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி இந்த கட்டுண்ட ஜீவாத்மா மீன்ஸ் இந்த ஜீவாத்மா வந்து ஒரு முறை அது ஒரு க்ஷணம் என்ன பண்ணிருச்சு, கிருஷ்ணருக்கு தான் அனுபவிக்கணுமா, நான் அனுபவிக்க கூடாதா அப்படின்னு ஒரு க்ஷணம் அது வந்து நினைச்சது. அதனால அது என்ன பண்ண வேண்டியதாயிருச்சு, இந்த பௌதிக உலகத்துல வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியதாயிருச்சு. இப்போ இங்க வந்து நம்ம இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், அதனால நமக்கு நல்ல ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண மாட்டோம், திரும்ப அந்த மாதிரியான ஒரு தாட்டு கிருஷ்ணருக்கு அகைன்ஸ்டா நமக்கு வராது. அது கிருஷ்ணர் நமக்கு அந்த கேரண்டி இங்க கொடுத்துருக்குறாரு ஆல்ரெடி, வந்துட்டா திரும்ப வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஓகே. செகண்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, நம்ம எப்படி வந்து ஒரு தேகத்தை நம்ம வந்து ரெடி பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த லைஃப்ல ஆல்ரெடி நம்ம என்ன மாதிரியான ஒரு சுபாவத்தை நம்ம வந்து வளர்த்துக்கிறோமோ, அதுக்கப்புறமா வந்து எந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் நம்ம வந்து ஈடுபடுறோமோ, அந்த செயல்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த தேகத்தை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்கள், அந்த செயல்கள் வந்து என்ன பண்ணுது, இன்னொரு தேகத்தை வந்து ரெடி பண்ணுது. புரிஞ்சதா மாதாஜி? புரிஞ்சுது பிரபு. அப்புறம் வந்து பிரபு, நம்ம வந்து இந்த சஞ்சித கர்மா நம்ம வந்து இப்ப எடுத்துட்டு வந்திருக்கிறது வந்து நம்மளோட பிராரப்தம். நம்ம வந்து அந்த சஞ்சித்தத்துல இருந்து நம்ம ஒரு கரண்டி எடுத்துன்னு வந்திருக்கோம். அதனால நம்ம வந்து அந்த கர்மங்களை எல்லாம் முடிச்சிட்டு தான் நம்மளுக்கு முடியும் இந்த பிறவிகள் அப்படின்னு சொல்றோம்ல பிரபு. இப்ப இந்த கிருஷ்ண கான்சியஸ்னஸ்ல பக்தி பண்றதுனால இந்த சஞ்சித கர்மா முழுக்க கரையிறதா பிரபு?
தேங்க்யூ. கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது வந்து அனைத்து விதமான பாவத்தையும் போக்கக்கூடியது அப்படின்னு வந்து பாகவதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நீகாரம் யுவபாஸ்கர அப்படின்னு சொல்லிட்டு 6வது ஸ்கந்தத்துல வந்து சுகதேவ கோஸ்வாமியே வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து சொல்றாரு. இப்போ குளிர்காலம் இல்லையா? இந்த குளிர்காலத்துல வந்து நிறைய அங்கெல்லாம் வந்து ஸ்னோ ஃபாலிங்கே இருக்கு. ஜஸ்ட் எங்க ஊர்ல வந்து பனித்துளிகள் வந்து இருக்கும். அந்த பனித்துளிகள் வந்து எவாப்ரேட் ஆகுறதுக்கு ஆஃப்டர்நூன் 12 o'clock வரக்கூடிய ஒரு சன் அது வந்து அவசியமா, இல்லைன்னா எர்லி மார்னிங் அந்த சன் ரைஸ் ஆகும் போதே அந்த அந்த நீர்த்துளி அது வந்து எவாப்ரேட் ஆகும்? பதில் சொல்லுங்க. நல்ல சூடு வரணும் பிரபு. சன் நல்ல ஸ்ட்ராங் ஆகும்போது தான் அந்த பனித்துளி போகும். நல்ல ஸ்ட்ராங்கான சூடு இருந்தாதான் போகுமா? அதுக்கு அவசியம் இல்லை. அது வந்து காலையில மேபி இருக்கும்போதே போயிடுமா? சன்லைட் வந்த காலையில உடனே. எஸ் அது நீங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மேபி நீங்க அங்க வந்து அந்த ஹெவி ஸ்னோஃபால் இருக்கிறதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன பனித்துளி தான் இருக்கும். அது வந்து என்ன ஆகும், இமீடியட்டா அந்த சன்லைட்ல வந்துட்டு எவாபரேட் ஆயிடும். அதுக்கு வந்து 12 o'clock சன்லைட் வந்து அவசியம் கிடையாது. நம்மளுடைய கண்ட்ரி கொஞ்சம் ஹாட் கண்ட்ரி இல்லையா? ஓகே. ஸோ அது மாதிரி எப்போ இந்த பக்தி அப்படிங்கிறது நம்ம வந்து செய்ய தொடங்குறோமோ, பக்தி உற்பத்தியதே பும்சர், ஒருத்தருடைய ஹிருதயத்துல இந்த பக்தி அப்படிங்கிறது, அதாவது தூய பக்தி வந்து உற்பத்தமாகுதோ அப்பவே வந்து என்ன ஆகுது, அவங்களுடைய எல்லா விதமான பாவங்களும் அழிஞ்சிருது. அவங்க இந்த பிறவிலேயே வந்து பகவானை அடைவாங்க அப்படின்னு சொல்லி சுகதேவ கோஸ்வாமியை வந்து சொல்றாரு. பட் ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம வந்து அந்த ஒரு பியூர் டிவோஷன் பண்றது இல்லை. அதான் பிரச்சனை. பியூர் டிவோஷனுக்கு அந்த சக்தி இருக்கு. ரெண்டாவது என்ன பண்றோம், அந்த பாவம் போனதுக்கு அப்புறமா திரும்ப ஒரு பாவம், அந்த பாவம் போனதுக்கு அப்புறமா திரும்ப ஒரு பாவம், இல்லைன்னா ஒரு அபராதம் முடிஞ்சா இன்னொரு அபராதம், ஒரு அபராதம் முடிஞ்சா இன்னொரு அபராதம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், அபராதத்துக்கு மேல அபராதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதனாலயே என்ன ஆகுது, அது எப்பயுமே ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கு. புரிஞ்சுதா மாதாஜி? ரொம்ப ட்ரிக்கி பிரபு. நான் இல்ல. நம்ம வந்து இன்னொரு கொஸ்டின் வந்தது, அதுல இந்த ஆன்சர்ல எனக்கு அந்த கொஸ்டின் மறந்து போச்சு ப்ரோ. இந்த கொஸ்டின்லயே நிறைய சண்டை வந்துருச்சு மனசுக்குள்ள. ஓகே வந்துருச்சு கொஸ்டின். என்ன தெரியுமா, இப்ப நம்ம பியூர் டிவோஷன் பண்றோம் அப்படிங்கிறது வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம பியூர் டிவோஷன் தான் பண்றோமா அப்படின்னா என்ன, அது எப்படி, அது பியூர் டிவோஷன்னா என்ன? அது வந்து இந்த ரிச்சுவல்ஸ் தானா, இந்த 16 ரவுண்ட் ஆஃப் சாண்டிங், இந்த 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 ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் இதுதானா, இதை ஃபாலோ பண்ணினா பியூர் டிவோஷனா? யா, தேங்க்யூ. நல்ல கேள்வி. பிரபுபாதர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டா பியூர் டிவோஷன் தான். அது எந்த விதமான ஒரு டவுட்டும் தேவை. நான் அதை பியூரா பண்றேனாங்கிறது தான் அப்ப கேள்வி. ஸோ அப்ப என்ன பண்ணணும், பியூர் டிவோஷன்னா என்னன்ற அந்த டெஃபனிஷன் நமக்கு தெரியும். அப்பனா அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண முடியும், அந்த டெஃபினிஷனோட என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நான் கம்பேர் பண்ணி பார்த்தா எனக்கு தெரிஞ்சிடும், இது நான் வந்து பியூரா பண்றேனா இல்லையா அப்படின்னு சொல்லி. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அதனாலதான் பக்தியோடைய டெஃபினிஷன் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். பக்தினா என்ன என்ன என்னென்ன மாதிரியான கேட்டகரி எல்லாம் டிவோஷன் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும், என்னோட அதோட வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அதுதான் நான் வந்து ஆரம்பத்திலே சொன்னேன், முக்குணங்கள்லையும் பக்தி பண்ண முடியுது, அந்த முக்குணங்கள்லையும் 3 கேட்டகரி இருக்குங்கிறது நான் வந்து சொன்னேன். மேபி அந்த ஒரு சாப்டர் வரும்போது நான் அதை உங்களுக்கு சொல்றேன். ஸோ உங்களுக்கு ஈஸியா கம்பேர் பண்றதுக்கு இருக்கும். ஓகே. பியூர் டிவோஷன்னா அப்ப பிரபுபாத் சொன்ன வழியில நம்ம வந்து கிருஷ்ண சேவை பண்றதுதான் பியூர் டிவோஷன். பியூர் டிவோஷனா பிரபுபாத கொடுத்துருக்கிறதா. பட் அந்நிய அபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருதம் அனுகூலியன கிருஷ்ணானுசீலனம் பக்தி உத்தமம். அந்த பக்தி உத்தமமானது. எது? அந்நிய அபிலாஷா, வேற எந்த விதமான ஒரு ஆசை இருக்கக்கூடாது.
வேற எந்த விதமான ஆசை இருக்கக்கூடாது. ஆனா ஒரு ஆசை இருக்கலாம். என்னது? அனுகூல்யேன கிருஷ்ணானுசீலம். கிருஷ்ணருக்கு எது பிடிக்குமோ, கிருஷ்ணருக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை பண்றதுக்கான ஆசை இருக்கலாம். அதை தவிர வேற ஆசை இருக்கக்கூடாது. புரிஞ்சதா? புரியுது பிரபு. இந்த மோட்ஸ்ல இருக்கும்போது அது பாசிபிளா பிரபு? நம்மள மோட்ஸ்லயும் படைச்சிட்டு அவரோடது மட்டும் நீ ஆசைப்பட்டு பண்ணுங்கிறது அது என்ன நியாயம் பிரபு? இல்ல, நீங்க மனசு முக்குணங்களுக்கு வந்து அப்பாற்பட்டவர் தான். நம்ம வந்து முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவங்களா இருந்தா கூட அந்த கண்ட்ரோல்ல அது கொடுக்கறது யாரு? நான் தான் அதோடைய கண்ட்ரோல்ல கொடுத்துடுறேன். நான் இப்ப வந்து முயற்சி பண்ணா திரும்ப அந்த கண்ட்ரோலை எடுக்க முடியும். பகவான் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. அதுக்கு நான் ரெடியா இருக்கணும் இல்லையா? 24/7 மோட் ஆஃப் குட்னஸ்லயே இருக்க முடியும் பாசிபிளா பிரபு? அதான் இப்பயும் சொல்றேன், அது இருக்க முடியும். நான் அதை கொடுக்கறது இல்லைங்கிறேன். ஏன் முடியாது? ஒரு குழந்தை, ஒரு அம்மா அப்பதான் வந்து ஒரு குழந்தைய வந்து டெலிவரி பண்ணிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை, அந்த அம்மாவுக்கு 24 ஹவர்ஸ் என்ன தாட்ல இருக்கும்? சொல்லுங்க, எது தாட்ல இருக்கும்? குழந்தைய நல்லா வளர்க்கணும், நல்ல பிஹேவியர் சொல்லி கொடுக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், அதுதான் இருக்கு. அப்ப அது மட்டும் சாத்தியமா இருக்கு? ஏன் கிருஷ்ணர் முடியாது? நிறைய உடல் உபாதைகள் இருக்குல்ல பிரபு. வயசாகும்போது வயசாக நம்மளுக்கு நிறைய கஷ்டங்களும் இருக்கு இல்லையா பிரபு? அப்போ வந்து லைக் அதுக்கப்புறமா இந்த மாய உலகத்துல இருக்கோம். நம்மளுக்கு வந்து நிறைய ஜெயிக்கிறதுக்கு கிருஷ்ணர் வந்து நமக்கு சக்தி கொடுக்குறாரு. மாம்யேவையே பிரபத்தியந்தே மாயாவியதான் தரத்திதே. நான் சரணாகதி பண்ணணும், அதுதான் மேட்ரு. சொல்றீங்க அந்த ஒரு நிமிஷத்துல அந்த ஒரு சாரி நான் வந்து ஹோல்டு பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணிக்கிறேன்? நான் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு நான் சரண்டர் ஆக மாட்டேன்னு நான் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன். அதான் மேட்ரு. அந்த கையை எடுத்துட்டு ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கிட்ட சரணாகதி ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவர் கேர் பண்ணிப்பாரு எல்லாத்தையும். திரௌபதி ஆன மாதிரி. அந்த ஃபுல் சரண்டர் வர மாட்டேங்குது, ஃபெய்த் வர மாட்டேங்குது. தியரட்டிக்கலா இருக்கு பிரபு, ரொம்ப தியரட்டிக்கலா இருக்க மாதிரி இருக்கு பிரபு, பிராக்டிக்கலா இல்ல பிரபு. இது தியரட்டிக்கல் அப்படிங்கிறது வந்து பிராக்டிக்கல் தான் வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணாதான் அது பிராக்டிக்கல்னு தெரியும். தியரிட்டிக்கல் கிளாஸ் முடிஞ்சிருச்சு, நான் பிராக்டிக்கல் அதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஆமா, இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே தான் பிராக்டிக்கல் ஆரம்பிக்கும். அதுல நிறைய பிரச்சனைகள் வரும். அப்ப வந்து பிரபு நம்ம கூட இருக்க மாட்டாரு. இப்ப இது ஒரு சிச்சுவேஷன் வரும்போது இது பண்ணுங்க, இது கரெக்ட். பகவான் எப்பவும் நம்ம கூட இருக்கிறாரு. பகவான் நம்ம கூட எப்பயும் இருக்கிறாரு. அத நம்ம மறுவாரம் பிரபுஜியை பாக்குறப்ப மறந்து போயிடுது. மறுவாரம் பண்ணும்போது திருப்பி தியரி ஆரம்பிக்கும். ஒரு வாரம் இது நியாயம் இல்ல பிரபு. ஒரே ஒரு வாரம் ஒரே ஒரு 1 hour பிராக்டிகல் தியரி கிளாஸ் கொடுத்துட்டு ஒரு 7 நாளும் வந்து பிராக்டிகல் கிளாஸ்ல விடுறீங்களே எங்களை, இது எது நியாயம்? கடவுளும் பண்றது நியாயமா பிரபு? இல்ல, 7 days கிளாஸ் வேணும்னா அதுக்கு டைம் கொடுக்க வேண்டியது அது நீங்க தானே, நான் இல்ல. நான் ரெடியா தான் இருக்கேன். என்னுடைய லைஃப் இதுக்குன்னு தான் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன தெரியுமா? அந்த பிராக்டிக்கல் வந்து ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவலா வேறுபடும். அந்த பிராக்டிகல் கிளாஸ் அவங்களுக்கு மாறுபட்டு வேற வேற வித்தியாசமான சர்க்கம்ஸ்டன்சஸ் வரும். ஈஸியா மறந்து போறோம். நிறைய கன்ஃபியூஷன்ஸ். Thank you so much, Prabhuji. Hare Krishna. Hare Krishna. Any other question? நானொரு கேள்வி கேட்கிறேன். இந்த குயிக் கொஸ்டின். அந்த என்ன இந்த இட்டர்னல் பிராக்மெண்டல் பார்ட்னு சொல்றாரு கிருஷ்ணர், நாங்கள் எல்லாரும் ஜீவாத்மா எல்லாரும், அதை எப்படி நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? என்னது? Eternal fragmental parts, condition living entities are all eternal fragmental part.
அதுல என்ன டவுட்? அது நம்ம என்ன நித்திய என்ன மாதிரி எப்படி நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இட்டர்னல் ஃபிராக்மெண்டல் பார்ட்னு சொல்றது? ஓகே, சரி. பகவான் வந்து நித்தியமானவர். ஓகே, இஸ் தேர் எனி டவுட் இன் தட்? இல்ல. பகவான் நித்தியமானவர். கிளியரா? கிளியர் கிளியர். அப்ப அவர்கிட்ட இருந்து வந்த அம்சம் நம்மளும் நித்தியமானவங்க தானே? நாங்கள் நித்தியமான அந்த அதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து 2வது அத்தியாயத்திலே சொல்லிட்டாரு. இந்த ஆத்மா அப்படிங்கிறது நித்தியமானது, அது வந்து எப்போதும் அழிக்கப்பட முடியாதது அப்படின்னு 2வது அத்தியாயத்திலே சொல்லிட்டாரு. அதனாலதான் நம்ம வந்து ஒரு தேகத்திலிருந்து இன்னொரு தேகத்துக்கு மாறி போய்கிட்டு தான் இருக்கிறோம். ஆத்மா நிரந்தரமா இருக்கதான் செய்யுது, தேகம் தான் அழியுது. புரியுதா? புரியுது புரியுது. உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சதா இல்லையா? கிடைச்சிருக்கா. இந்த ஃபிராக்மெண்டல் பார்ட்ன்றது என்ன? அப்படி ஃபிராக்மெண்டல் பார்ட்னு சொல்றது அது ஃபிராக்மெண்டல் பார்ட்னா அம்சா, ஜஸ்ட் பார்ட்டிகிள். பகவான் வந்து விபு, அன்லிமிட்டடா இருக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம்? அந்த அன்லிமிட்டட்ல ஒரு சின்ன அணுவா இருக்கிறோம். புரியுதா? புரியுது புரியுது. எப்படி சன் இருக்கு, சன்ல இருந்து சன் ரேஸ் வந்து அன்லிமிட்டடா வந்துகிட்டே இருக்கு. ஸோ சன் வந்து சோர்ஸ் ஆஃப் தட் ரேஸ். நம்ம வந்து என்ன பண்றோம்? கிருஷ்ணர் வந்து அந்த சன் மாதிரி இருக்கிறாரு. நம்ம அந்த சன்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு ரேஸ், ஒரு சின்ன ஒரு ரே, ஒரு அணுவா இருக்கிறோம். நாம் சன்ல இருந்து அந்த சன் ரேஸ் டிஃபரெண்ட் ஆனது கிடையாது, செப்பரேட் ஆனது கிடையாது. எப்போதும் அந்த ரெண்டுமே இட்டர்னலா இருக்குதா இல்லையா? இட்டர்னல் இட்டர்னல். அதே மாதிரிதான் நமக்கும் பகவானுக்கு இடையில இருக்கக்கூடிய கனெக்ஷன். பகவான் சூரியன் மாதிரி அவரும் இட்டர்னலா இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து வெளிவரக்கூடிய இந்த ஜீவாத்மா, அதுவும் ஒரு பிராக்மெண்டல் பார்ட்டா வந்து என்ன இருக்கு, அவர்கிட்ட இருந்து வெளியே வந்துட்டு இருக்கிறது இட்டர்னலா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்படி சொல்லலாமா பிரபு? ஒரு பெரிய பானை ஃபுல்லா சக்கரை பொங்கல் இருக்கு, அதுல இருந்து ஒரு கரண்டி வெளியில வந்துடுறதுன்னு வச்சுக்கோங்களேன், தட்டுல எடுத்துடுறோம். அப்ப அந்த பிராக்மெண்டல் தானே அது, சின்ன அதுவும் சக்கரை பொங்கல் தான், பட் அது சின்ன அளவுல கரைஞ்சது. அப்படி சொல்லலாமா பிரபு? சக்கரை பொங்கல் எடுத்தா காலி ஆயிரும். ஆமா. அப்பனா பகவான் கிட்ட வந்து குறை இருக்குன்ற மாதிரி ஆயிரும். ஓ, அதனால அந்த எக்ஸாம்பிள் உதவாது. அதனாலதான் பிரபுபாதர் அந்த சூரியனுடைய உதாரணம் கொடுத்தாரு. எக்ஸாம்பிள் should be faultless. ஓகே, யாரோ ஒருத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, சொல்லுங்க. ஓம் அனிஷன். இதுல the title வந்து the yoga of the supreme person. அது ending kind of வந்து the most confidential part, அது வந்து sinless one, அது கடவுள் என்றால் whoever understand this will become wise and his endeavors will know perfection. அதுதான் இந்த யோகாவா, இந்த end result, the yoga of the supreme person என்றதுக்கு end result அதுதான். இப்போ physical mental இதுகளில் just a question. Yeah, thanks. Thank you, good question. டைட்டில் புருஷோத்தம யோகம்னு வச்சிருக்கீங்களே, இந்த சாப்டர்ல அப்படி என்ன யோகம் சொன்னாரு கிருஷ்ணர்? நல்ல கேள்வி கேட்டீங்க. குட். ஸோ அதாவது கிருஷ்ணர் இதை ஏன் புருஷோத்தம யோகம் அப்படின்னு வந்து சொன்னாரு அப்படின்னு சொன்னா, இந்த நாலேஜ் அப்படிங்கிறது வந்து வேதங்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப சீக்ரெட் ஆனது. இன்னொன்னு, இந்த அத்தியாயத்துல சொல்லியிருக்கக்கூடியது டைரக்டா கிருஷ்ணரை பத்தி. அதுதான் நம்ம கடைசியில அந்த எண்டிங் ஸ்லோகத்துல நம்ம வந்து பார்த்தோம். புருஷர் அப்படின்னு சொன்னா கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் இருக்கிறாங்க. அதுல 2 கேட்டகரி. ஒருத்தவங்க வந்து கண்டிஷன் சோல், இன்னொருத்தவங்க வந்துட்டு லிபரேட்டட் சோல்.
இவங்க 2 பேருக்கு மேல வந்து கிருஷ்ணர்னு ஒருத்தர் வந்து இருக்கிறாரு. அவர் இவங்க 2 பேருக்கு மேல புருஷோத்தமரா இருக்கிறார். அவரை எப்படி அடையிறது அப்படிங்கிறத இந்த சாப்டர்ல சொன்னதுனால புருஷோத்தம யோகம். Got it. Okay, thanks. Yes, thank you. அதாவது மெட்டீரியல் வேர்ல்ட பத்தி கிருஷ்ணர் இங்க சொன்னாரு, அதோடைய நேச்சர் சொன்னாரு, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டோடைய நேச்சரையும் சொன்னாரு. அதுக்கப்புறமா இந்த ரெண்டுக்குமே வந்து யாரு சுப்ரீமா இருக்கிறா, யார் கிரியேட் பண்ணானா பகவான் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னார். அப்போ இந்த பகவான்றவரை நம்ம வந்து அடையணும், அதுதான் வந்து யோகா. சோ அதை நம்ம எப்படி அடையிறது அப்படிங்கறத கிருஷ்ணன் இங்க வந்து சொல்றாரு. அதுதான் புருஷோத்தம யோகம். ஐ திங்க் கிளியரா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சதா? ஆமாம். தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? குட். இன்னைக்கு நிறைய நல்ல கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, சந்தோஷம். எல்லாருக்கும் நல்ல கிளியர். அந்த கேள்விகள் கேட்டதால நாங்கள் எங்களுக்கு எல்லாம் கூட அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கு. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க பிரபு, இப்ப எல்லாத்தையும் கேட்கிறோம், எல்லாமே விளங்குது, கடைப்பிடிக்கக்கூடிய சூழ்நிலை கடைப்பிடிச்சு கொண்டு போறோம். 2 படி ஏறினா திருப்பி இந்த பகுதியத்துல இருக்கைக்குள்ள பல சிக்கலோ உடல் உபாதையில திருப்பி ரிவர்ஸ்ல போகுது பிரபு. அப்ப நாங்க தூய பக்தி அடையாத வரைக்கும் இந்த பிறப்பு இதுகளுக்குள்ள திருப்பியும் நாங்க சுழண்டோன்னு தான் இருக்க போறோம் பிரபு. எங்களுக்கே தெரியுது தூய நிலைக்கு எங்களால இன்னும் வர முடியாது. அது உணரக்கூடிய இருக்குது, தெரியுது. அப்ப அதுக்கு எப்படி பிரபு நாங்கள் அதை தொடர்ச்சியா அதை கடைப்பிடிக்கிறது? கவலைப்பட தேவையில்லை. நாம வந்து என்ன பண்ணணும், தொடர்ச்சியா நம்மளுடைய முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கோம். பகவான் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, எனக்காக அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இந்த பக்தி தொண்டு செய்த அந்த பக்தர்களுக்கு ஒருவேளை மரண தருவாயில என்னைய நினைக்க முடியாம போச்சுன்னா அவங்களுக்கு அந்த ஞாபகத்தை நானே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். அதுதான் நம்ம இந்த அத்தியாயத்திலையும் பார்த்தோம். சர்வசிய சாகம் புத்தி சன்னிவிஷ்டோ மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம். சோ கரெக்டா ஞானம் அப்படின்னு சொன்னா மரண தருவாயில அவரை பத்தின அந்த ஞானத்தை வந்து நானே கொடுக்குறேன்னு கிருஷ்ணன் இங்க வந்து சொல்லியிருக்கிறாரு. அதனால கவலைப்படாம என்ன பண்ணணும், தைரியமா வந்து நம்ம பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணணும். சோ கண்டிப்பா பகவான் நம்மளுடைய பக்தியில திருப்தி அடைஞ்சாருன்னு சொன்னா மரண தருவாயில அவரை ஸ்மரணம் பண்ணக்கூடிய அந்த ஞானத்தையும் அவரே கொடுப்பாரு. அது பிரபு அப்படி ஒரு சூழ்நிலை வரைக்கும் கூட மாயா சக்தியால நாங்கள் மறைக்கப்படலாம் தானே பிரபு? அந்த மாயா சக்திங்கிறது பகவானுடைய ஒரு சக்தி தான். அது வந்து பகவானை ஜெயிக்க முடியாது. ஓகேவா? அந்த நம்பிக்கையோட நாங்க பக்தி செய்தா பகவானே இதை கொடுப்பாருன்னு சொல்றீங்க. எவ்வளவு வருஷம் பக்தி பண்ணாலும் நம்பிக்கை வர மாட்டேங்குதே பகவான் மேல. இல்ல நம்பிக்கை இருந்தாலும் பிரபு அந்த நாங்கள் இப்ப இதுக்கெல்லாம் இப்ப 2 படி முயற்சி எடுத்து போனா திருப்பி ரிவர்ஸ்ல போகுது. அப்ப அப்படி என்னும் போது ஒரு சந்தேகம், ஒரு பயம் ஒன்று இருக்குத்தானே பிரபு? அதுதான் சொல்லுவாங்க. அதான் நம்பிக்கை இல்லாதனாலதான் சந்தேகமும் பயமும் வருது. ஏன் வரணும்? பகவான் காப்பாத்துவார்னு நம்புங்க. நம்புனீங்கன்னா தான் அவரை அடைய முடியும். தோல்வி வரட்டுமே, இப்ப என்ன வந்தாலும் திரும்ப என்னைய வந்து பகவான் எப்படி என்னைய காப்பாத்துவார்ன்ற ஒரு நம்பிக்கை நம்ம அவருக்கு மேல காமிக்கும் போதுதான் பகவான் சந்தோஷப்படுவார். பரவாயில்லையே, அவங்களுக்கு நான் வச்ச டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, அவரு நம்மளை வந்து ஞாபகமா வச்சு கூட்டிட்டு போவாரு. நம்ம பக்தி பண்றதுக்கே பயந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த தூய பக்தி என்று வரும்போதுதான் அந்த நிலைக்கு நாங்கள் இன்னும் வரையில்லைன்ற தெரியுது எங்களுக்கு. அதை நினைச்சு நீங்க வருத்தப்படுறது சந்தோஷம், நான் இன்னும் தூய பக்தி அடையலேன்னு. ஆனா அந்த வருத்தத்துல பக்தியை விடாம என்ன பண்ணணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு தூய பக்திக்காக விரும்புறோம், தீவிரமா இருக்கிறோங்கிறத கிருஷ்ணர் பார்க்க விரும்புறாரு. அந்த தீவிரத்தை நம்ம வந்து காமிக்கல அப்படின்னு சொன்னா கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, ஓகே என்கிட்ட வரணும்ன்ற ஒரு தீவிரமான ஒரு டிசைர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் விட்டுருவாரு. இல்ல நீங்க எவ்வளவுதான் வந்து
சைத்தன்ய மகாபிரபு அதுதான் வந்து சொல்றாரு, நீங்க எனக்கு வந்து காட்சி கொடுங்க, காட்சி கொடுக்காம போங்க, என்னைய வந்து என்ன வேணா பண்ணுங்க, நீங்க தான் என்னுடைய மாஸ்டர், உங்களுடைய பாதத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு பக்தர்கள் வரணும். என்ன நடந்தாலும் உங்களுடைய சரணத்தை விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டியா பிடிச்சிட்டு நம்மளுடைய டிவோஷனை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ கிருஷ்ணர் பார்த்து சந்தோஷப்படுவார், நீ என்கிட்ட வரணுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கிற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு பக்தருக்கு மரண தருவாயில பகவான் அவர் நினைக்க முடியாம போனா கூட பகவான் என்ன பண்ணுவாரு, அந்நேரம் அவருக்கு அந்த ஞானத்தை அவர் கொடுத்துருவாரு. புரிஞ்சதா? நன்றி பிரபு. என் பயந்துட்டீங்களா சொன்ன ஆன்சர்ல? விளங்கிட்டு பிரபு. கெட்டியா பிடிச்சிருவோம் பகவானை கெட்டியா நம்பி பிடிச்சா கண்டிப்பா அவர் ஏதோ ஒரு கரை சேர்ப்பார். எஸ். ஓகே ஓகே, நன்றி பிரபு. தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? So we can end. பிரபுஜி, கோபாலப்பட்டர் இருக்கிறாங்களா, ஆர் கோஸ்வாமில, அவர் ஸ்ரீரங்கம்னு கேள்விப்பட்டேன் நானு. அவரை பத்தி ஏதாவது கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன். அது கொஞ்சம் பெரிய ஸ்டோரி, அப்படியே நமக்கு இங்க வந்து சொல்ல முடியாது. ஓகே பிரபுஜி. வேற ஏதாவது கேள்வி இருக்கா யாருக்கும்? Nothing. Okay, let's finish the class. Yeah. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। आनंदकोटि वैष्णववृंद की जय, श्रील प्रभुपाद की जय, ग्रंथराज श्रीमद् भगवत गीता की जय। हरे कृष्ण।